போன வாரத்தில் கர்த்தர் இல்லைன்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படி சொல்லி. இன்னைக்கு கர்த்தர் என்னை குறித்து என்ன அறிந்திருக்கிறார்? கர்த்தர் என்னை குறித்து அறிந்திருக்கிறது என்ன? இப்போ நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறதை குறித்து அடுத்து பார்ப்போம். நாம் எதில் எல்லாம் கர்த்தரை அறியணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்ப்போம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கர்த்தர் எதெல்லாம் நமக்குள்ளே அறிந்திருக்கிறார், எந்தெந்த காரியங்களை விசேஷமாக நம்ம மேலே கவனம் வச்சு அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் உங்கள் வேதாகமத்தை திருப்பி, உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு சங்கீதம் 139 அதிகாரம் 2வது வசனத்தின் பக்கமாக திருப்புங்க. அப்படியே 139:2. நல்லா சத்தமாக படிக்கணும். என் உட்காருதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். சரி, இன்னொருத்தங்க எடுத்தவங்க சத்தமாக படிக்கிறவங்க. என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும் அப்படி சொல்றார். ஆமே. இங்க பாருங்க, இங்க சொல்லும்போது கர்த்தர் சில காரியங்களை நம்மளுக்கு புரிகிறதற்காக சில காரியங்களை தெளிவாகவே என்ன பண்ணி வச்சிருக்காரு, எழுதி வச்சிருக்கிறார். கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக என்ன பண்ணுறாரு, எழுதி வைத்திருக்கிறார். இந்த 139வது சங்கீதத்தில் 2வது வசனம் சொல்லுது பாருங்க, என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் என்ன பண்ணுறீர், அறிந்திருக்கிறீர் அப்படி சொல்கிறார். ஃபஸ்ட்டு அவர் என்னுடைய உட்காருதலையும் என்னுடைய எழுந்திருக்கிறதையும் அவர் என்ன பண்ணுறாராம், அறிந்திருக்கிறார். நீங்கள் ஏன் ஒரு இடத்துல உட்காடுறீங்க அப்படின்னு அவருக்கு என்ன பண்ணும், தெரியும். அப்படி தானே? அல்லேலூயா. அது நல்லா தெரியும். ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார் சங்கீதத்தில், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் நீங்கள் உட்காராமலும் அப்படி சொன்னார். இப்போ ஏன் ஆண்டவர் உங்கள் உட்காருதலையும் உங்கள் எழுந்திருத்தலையும் அவர் அறிந்திருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எங்கே உட்காரணும் எங்கே உட்காரக்கூடாது அப்படிங்கிறத தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறார். பரியாசக்காரர்கள் உட்காருகிற இடத்துல உட்காரக்கூடாது. கிழவிகள் பேச்சு பேசக்கூடிய இடத்துல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உட்காரக்கூடாது. இப்படி நிறைய பைபிளில் நம்மளுக்கு சொல்லியிருக்குது. அப்போ இந்த உட்காருதல்கள் அப்படிங்கிறது, அதாவது நம்ம இந்த சிட் பண்ணுறோம், சிட்டிங் அப்படி சொல்கிறோம்ல, ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிற காரியத்தை அவர் தெளிவாக என்ன பண்ணுறாரு, அறிந்திருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம் நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் உங்களை என் ஆண்டவர் தனியே விடுகிறது இல்லை. நீங்கள் எந்த இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் அந்த இடத்துல அவர் தெளிவாக என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். அப்போ அவர் சொல்லும்போது முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லுது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அப்படி சொல்லுது. சும்மாலாம் அறியறதில்லை. இப்போ நம்ம மேலோட்டமாக அறிஞ்சிருப்போம் நிறைய நேரத்தில். ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா டீப்பாக போய் என்ன பண்ணுவாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்க. எல்லாரும் அப்படி என்ன பண்ணுறதில்ல, ஆராய்ச்சி பண்ணுகிறது இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்கறது போல மற்றவர்கள் என்ன பண்ணுறதில்ல, பார்க்கறதில்ல. இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறவங்க இருப்பாங்க, பிஹெச்டி பண்ணுறாங்கல்ல, ரிசர்ச் பண்ணுறாங்கல்ல, அவங்க படிக்கிறதுக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கும். நீங்கள் படித்ததுக்கும் பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கும் என்ன இருக்கும், வித்தியாசம் இருக்கும். அதில் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்டை எடுத்துக்கிட்டு அதை குறித்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நான் மண்ணியல் அதை குறித்ததான ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மண்ணை குறித்து, அதனால் இன்னைக்கு ஒரு மண்ணை அள்ளி பார்த்தோன்னே எனக்கு என்ன பண்ணும், இந்த மண்ணினுடைய தன்மை அப்படிங்கிறது ஓரளவு எனக்கு தெரியும். ஆமே. அதை பார்க்கும்போதே, அந்த மண்ணை பார்க்கும்போதே, இந்த மண்ணுக்கு இந்த தாவரங்கள் செடிகள் வரும், இதுக்கு விவசாயத்துக்கு நல்லா இருக்கும், இது இந்த மாதிரி சவடு மண், இது உப்பு மண், இது சதுப்பு நில மண், இது செம்மண், இது மணல், இது மணல் பாங்கான பகுதி அப்படின்னு அதில் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது. அதை ரிசர்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்,
அதை குறித்ததான காரியங்களை படிப்போம். இப்போ படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் லெவலில் படிக்கும்போது சயின்ஸ் குரூப் எடுத்து படித்தேன். அப்போ நான் எனக்கு பாட்னி ஸ்வாலஜி தனித்தனியாக இருக்கும். ஸ்வாலஜி கிளாஸுக்கு போகும்போது ஓனா, எலி, தவளை, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் பிடிச்சிட்டு போகணும். புரியுதா? ஒரு ஆப்ரேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிட் இருக்கும். அந்த கிட்டை வச்சு என்ன பண்ணணும், அந்த எலியை பிடிச்சி 4 காலையும் தனியாக ஆணி அடித்து வச்சு அது வயிற்று பகுதியை என்ன பண்ணணும், கீறி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பார்த்து இதெல்லாம் பண்ணணும். புரியுதா? கரப்பாம்பூச்சியை பிடிச்சிட்டு போகணும், ஓனான பிடிச்சிட்டு போகணும். நாங்கள் படிக்கிற நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பில் ஒரு இது கட்டி, ஒரு நரம்பை கட்டி சுருக்கு மாதிரி ஒன்று வச்சுருப்போம். அதை நாங்கள் தூக்கிட்டு போவோம். இந்த ஆடு மேய்க்கிறவங்க கம்பு தூக்கிட்டு போகிறது மாதிரி தூக்கிக்கிட்டு வரப்புகள், வேலிகள், இதுகளில் போய் இந்த ஓனா உட்காந்துருக்கிறதெல்லாம் அப்படி மாட்டி என்ன பண்ணுறது, இழுக்கிறது. இதற்காகவே எலி பொட்டி, அதுவும் உயிரோடு கொண்டுட்டு போகணும். செத்து போய் கொண்டு போனால் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த ஒரு டப்பா மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை வச்சு பிடிச்சி அதை எப்படி வெளியில் எடுக்கிறதுன்னு எடுக்காமல் அந்த டப்பாவோடையெல்லாம் தூக்கிட்டு போயிருக்கிறோம். புரியுதா? அப்படியெல்லாம் தூக்கிட்டு போகணும். எதுக்கு அப்படின்னா ஆராய்ச்சி. இப்போ எலியை பார்க்கறது வேற, எலியை ஆராய்ச்சி பண்ணுறது வேற. இப்போ நாங்கள் பேசிக்கில் படித்தோம். இதே ஒரு டாக்டர் படிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இன்னும் அது அதிகமாக என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க. அப்படி தானே? அதனுடைய ஒவ்வொரு காரியங்களும், நரம்பை தனியாக, எலும்பை தனியாக, இரத்த குழாயை தனியாக, சதைகளை தனியாக, அப்படியே சதைகள்லேயே எத்தனை டைப், மசில்லையே எத்தனை டைப் ஆஃப் மசில்ஸ் இருக்குது, இப்படியெல்லாம் படிப்பாங்க. அதை தனித்தனியாக படித்து அதனுடைய காரியங்கள், இதில் இப்படி இருந்துச்சுன்னா இதில் என்ன இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, இப்படிலாம் அவங்க படிப்பாங்க. அதே மாதிரி கர்த்தர் உங்கள் சரீரத்தை உண்டாக்கினவர், உங்கள் மாம்சத்தை, உங்கள் ஆவியை, உங்கள் ஆத்துமாவை, உங்கள் சரீரத்தை உண்டாக்கினவர். இதனுடைய அமைப்பு அவருக்கு ஃபுல்லாக தெரியும். இப்போ சார்லஸ் அப்படின்னா சார்லஸ் மாதிரியே இன்னும் ஒரு சார்லஸ் இருக்காது, அது வரும் கடைசி நாட்களில். க்ளூனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடில் ஒருத்தருடைய டிஎன்ஏவை எடுத்து அதை என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு டெஸ்ட் டியூப்லேயே முற்றிலும் வளர்த்து ஒரு குழந்தையை வெளியில் எடுத்திருக்கிறாங்க. நீங்கள் பேப்பர் படிக்கிற, நியூஸ் பார்க்குற பழக்கம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு தாயின் வயிற்றில் இல்லாமல் முழுவதுமே மெஷினில், ரோபாட்டில் வச்சு உருவாக்கி என்ன பண்ணியிருக்காங்க, வெளியில் எடுத்திருக்கிறாங்க. இது அமெரிக்காவில் ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்குது. அது ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை ஒரே நேரத்தில் பெற்றெடுக்கக்கூடிய அளவில் அது உருவாக்கி இருக்கிறாங்க, அந்த ரிசர்ச் சென்டரை. அது நான் ஏற்கனவே சொல்லும்போது சொல்லியிருக்கேன். மொபைல் மூலமாய் அந்த தாய்க்கு என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை யாருக்கு கொடுக்க போகிறாங்களோ அந்த தாய்க்கு அவங்களோட லிங்க் பண்ணிடுவாங்க. அவங்க பேசுறது, அவங்க பண்ணுறதுல, அவங்க வயிற்றுக்குள்ளே அந்த குழந்தை உருவாகிறது மாதிரி அந்த ஒரு அட்மாஸ்பியரை உண்டாக்குகிற அளவுக்கு இந்த ஏஐ டெக்னாலஜி மூலமாய் அதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதிநவீன காரியங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஆராய்ச்சி. இது கடைசி நாட்களில் என்ன பண்ணும், இப்படி இருக்கும். மனிதர்களை உருவாக்கக்கூடிய காரியங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி, அந்த அவங்களுக்கு தேவையான முறையில் அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் இதெல்லாம் அமைச்சு அப்படிப்பட்ட முரட்டாட்டமான அந்த காரியங்களை டிஎன்ஏவா எடுத்து மிருக குணங்களை எல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, கடைசி நாட்களில் அப்படி உருவாக்குவாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதை இன்னைக்கு உலக அளவில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய எருசலேம் தேவாலயம் கட்டுகிறதற்கான வேலைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு, ஆரம்பிச்சாச்சு. ஆமென். அதனுடைய மாதிரி பலி, சிவப்பு கிடாரி கடந்த நாட்களில் என்ன பண்ணியாச்சு, பலியிட்டாச்சு. வெட்டி பலியிட்டு தகனிச்சிட்டாங்க. வருகிற 3ஆம் தேதி அதனுடைய ஒரிஜினல் பலியிடுகிறது. அதாவது அது மாதிரியாக செஞ்சுருக்காங்க. ஒரிஜினல் 3ஆம் தேதி இருக்கும் என அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை, எதிர்பார்க்கப்படுது. அதற்கான ஆயத்த வேலைகளும் செய்து கொள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா அது ரகசியமாய் செய்யப்படுகிறது. ஏன் அப்படின்னா இதற்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால இப்போ நிறையா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் சண்டைகள் நடந்து நிறைய உடைக்கப்பட்டுருச்சு. இஸ்ரவேலின் பாதி பகுதிகளுக்கு மேலே பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் என்ன பண்ணப்பட்டுருச்சு, தரைமட்டமாக்கப்பட்ட வீடியோக்கள் ஃபுல்லாக இணையத்தில் வரல. ஆனால் ஒரு சில தகவல்கள் உண்மையான தகவல். அந்த இடத்துலேருந்தே ஒரு சிலர்
அரசாங்கத்தை தொடர்பு கொண்ட அல்லது நிருபர்களை தொடர்பு கொண்ட அந்த வீடியோக்கள்லாம் வெளியாகிருக்கு இந்த நாட்களில். அங்கேருந்தே ஒரு சிலர் அப்லோட் பண்ண வீடியோக்கள்லாம் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவாலயம் கட்டுகிறதுங்கிறது உலக அளவில் எதிர்ப்பு வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும்னு நிறையா காரியங்களை அறிவிக்காமல் அவங்களே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, மாதிரி காரியங்களை செஞ்சிட்ருக்காங்க. அப்படி செஞ்சுட்டு அந்த தேவாலயத்திற்குரிய காரியங்கள் சிவப்பு கடாரியை என்ன பண்ணிட்டாங்க, பழுதற்ற கடாரியை வளர்த்து மாடலுக்கு ஒன்று வெட்டிட்டாங்க. மாதிரிக்கு வெட்டுறதுல கூட பழுது இருக்கக்கூடாது. அப்போ பழுது இல்லாத எத்தனை மாட்டு கண்ணுக்குட்டிகளை அவங்க உருவாக்கி இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் பாருங்க. இதெல்லாம் எதுக்கியா சொல்கிறீங்க அப்படின்னா, இதெல்லாம் இந்த ஆராய்ச்சியின் மூலம் உண்டாக்கப்பட்டது தான், ரிசர்ச் மூலம் உண்டாக்கப்பட்டது தான். இயற்கையாகவே அந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணலை, அப்படி பிறக்கலை. ஆரம்பத்தில் அப்படி இருந்தது, ஆனால் இப்போ அப்படி என்ன இல்லை. கடந்த வருஷம் நினைக்கிறேன் ஒரு பெரிய முயற்சி எடுத்து இயற்கையாய் ஒரு கன்றுக்குட்டியை பிறக்க வச்சு வளர்த்தாங்க. அந்த ஒரு வயசை நெருங்கும் போது அதில் ஒரு வெள்ளை புள்ளி வந்துருச்சு. ஒரு முடியோ 2 முடியோ வெள்ளை முடி வளர்ந்துருச்சு. அதனால அந்த பலி செலுத்துகிறதற்கு ஏற்ற மாடு இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு வெள்ளை முடியை மட்டும் பிடிங்கி விட்டு பலி செலுத்திடுவோம், அப்படிதானே? ஆனால் கர்த்தருக்கு என்ன பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அதனால ஒரிஜினலாகவே எந்த பழுதும் இல்லாமல் கன்றுக்குட்டிகள் செய்யப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாமே எதில் தான் வந்திருக்கு அப்படின்னா இந்த ரிசர்ச் தான். அதனால தான் சொல்கிறார், அதே மாதிரி உங்களை கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். எங்கே குறை இருக்குது, எங்கே நிறை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நேற்றைய தினத்தில் பைபிள் ஸ்டடியில் நான் சொல்லும்போது சொன்னேன், கர்த்தர் பிரித்தெடுத்த ஜனங்களை மாத்திரம்தான் அவருடைய ராஜ்யத்திற்கு, குமாரனுடைய ராஜ்யத்திற்கு என்ன பண்ண முடியும், கொண்டு போக முடியும். சபைக்கு வந்த எல்லாரையும் இல்லை. அதுக்கும் பைபிள் சொல்லிச்சு, ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார் அப்படி சொல்லிருச்சு. அப்போ நீங்கள் இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கணும் அப்படின்னா, கைவிடப்படாத குமாரனுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா, அந்த ராஜ்யத்திற்கு சொந்தக்காரராக மாறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், பைபிள் சொல்லும்போது சொல்லியிருக்கு, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் நடந்து கொள்ளுங்கள். நடந்து கொள்ள வைப்பார் அப்படி சொல்லலை. புரியுதா? இந்த வேலை யார் கையில் இருக்கு, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வேலை யார் கையில் இருக்கு, ஏன் கையில் இருக்கு சொல்லுங்க, ஏன் கையில் இருக்கு. நடந்து கொள்ள வேண்டியது யார் வேலை கையில் இருக்கு, பரிசுத்தமாய் நடந்து கொள்ள வேண்டிய காரியம் ஏன் கையில் அந்த பொறுப்பை கொடுத்துட்டார். நான் தான் பரிசுத்தமாக வாழணும், பரிசுத்தமாக வாழ்றதுக்குரிய வழிகளை அவர் சொல்லியிருக்காரு. பரிசுத்தமாக வாழ்றதுக்கு உதவி செய்கிறதற்கு பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனால் பரிசுத்தமாய் நான் தான் என்ன பண்ணணும், வாழணும். நான் தான் அதை ரெடி பண்ணிக்கணும். நான் தான் அந்த காரியங்களை எல்லாம் என்ன பண்ணணும்னா ஒழுங்கு பண்ணிக்கணும். அப்போ எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நான் தான் ஜெயிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, நான் மட்டும் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா, அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேணும். ஆமென். எனக்கு நிறைய நேரத்தில் யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னா, யாரும் உதவி செய்ய கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் இந்த காரியத்தில். ஏன் அப்படின்னா, இந்த காரியம் கர்த்தர் உங்களுக்கு வர்ற ஒரு பரீட்சை, உங்களுக்கு வைக்கிற ஒரு டெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு சாதாரண இல்லை, அடுத்த லெவலுக்கு உங்களை ப்ரொமோட் பண்ணணும். உலகத்தின் பாவத்திலிருந்து இப்போ உங்களை விடுதலையாக்கி சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த சபையில் நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்கிறத வச்சு தான் அடுத்த லெவலுக்கு உங்களை ப்ரொமோட் பண்ண முடியுங்கிறதுனால சபைக்கு வர்றது வராதது, சபையில் ஒழுங்காக இருக்கிறது இருக்காதது, சபையின் ஒழுங்குகளை பின்பற்றுறது பின்பற்றாதது, இது யாருடைய கையில் கொடுத்திருக்கிறாரு, உங்கள் தனிப்பட்ட முறை. ஆமென். அல்லேலூயா. இப்போ என்கிட்ட யாராவது கேட்டால் நான் சொல்லுவேன், நீங்கள் 18 வயசு ஆகியிருந்தா நீங்கள் தனியாக என்ன பண்ணலாம், முடிவு எடுக்கலாம். ஆமென். ஆலயத்துக்கு வரலாமா, வர வேண்டாமா, ஆண்டவருக்காக வாழலாமா, வாழ வேண்டாமா, இதெல்லாம் நீங்கள் யாரை எடுக்கலாம் முடிவு, நீங்கள் தனியாக எடுக்கலாம். 18 வயசுக்கு உள்ளே இருந்தால் தான் உங்கள் அம்மாட்டையோ உங்கள் அப்பாட்டையோ நீங்கள் கேட்கணும். புரியுதா?
நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் இதை பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன்னு கேட்கணும். 18 வயசுக்கு மேலே இருந்தால் நீங்கள் கேட்க வேண்டியது நல்வழிகளை நீங்கள் கேட்க தேவையில்லை. நான் கடவுளை தேடி போகிறேன், ஒன்றாகிய மெய்தேவனை தேடி என்ன பண்ணுறேன், போகிறேன். நேற்று ஒரு அரசியல் தலைவரனுடைய மகள் பேசின ஒரு வீடியோவை கேட்டேன். அதில் சொல்லும்போது சொல்கிறாங்க, அவருடைய தாத்தா கிட்ட அவங்க பேசுவாங்களாம். அப்போ அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்களாம், எங்கள் தாத்தா கடவுள் இல்லை அப்படி சொல்லலை, என்ன சொன்னார் அப்படின்னா, ஒன்றாகிய ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அப்படி இருக்கும்போது இவ்வளவு கடவுள் எப்படி வந்துச்சு அப்படின்னு தான் கேட்பாராம். ஆமே. ஏன்னா அவர்கிட்ட கேட்குறாங்க, அவங்கள்ட்ட கேட்குறாங்க, உங்கள் குடும்பம் எல்லாரும் பயங்கரமான அந்த பாரம்பரியமாய் கடவுளை நம்புகிற, கடவுளை வணங்கக்கூடிய, கடவுள்களை நம்பக்கூடிய கொள்கையுடையவங்க. ஆனால் உங்கள் தாத்தா என்னதில்லை, கடவுள் இல்லைன்னு சொல்கிறவரே அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, கடவுள் இல்லை அப்படி சொல்லலை, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற கொள்கை, அதை சொன்னார். அப்படி சொல்லிட்டு சொன்னார், நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு நீங்கள் எதையாவது கும்பிடணும்னா கும்பிட்டுக்குங்க, என்னை அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது அந்த வழிபாட்டு முறைக்கு அப்படின்னு தான் சொல்லுவார். வழிய கடவுள் இல்லை அப்படி சொல்லலை அப்படின்னு. ஏன் அப்படின்னா பைபிள் சொல்லுது, கடவுள் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் என்ன பண்ணுவானா, சொல்லுவானா. புத்தி இல்லாதவன், அவன் பைத்தியம் அப்படி சொல்லியிருக்கு. கடவுள் இல்லைன்னு ஒருத்தன் சொன்னாவே அவன் யாரு, பைத்தியம் அப்படி சொல்லியிருக்கு. பைத்தியம் தான், மதிகட்டவன் தான் அவன் கடவுள் இல்லை அப்படி சொல்லுவானா. அப்போ இருதயத்தில் இப்போ பாருங்க, நம்ம நாத்திக கொள்கை அப்படின்னு நம்பிக்கிட்டு இன்னைக்கு அப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர், நான் ஏற்கனவே சொல்லும்போது சொல்லியிருக்கேன், ஈவரா பெரியாரை குறித்து சொல்லும்போது சொல்லியிருக்கேன், அவர் நாத்திக கொள்கைன்னா கடவுள் இல்லைன்னு சொன்னவர் இல்லை. புரியுதா? நீ கும்பிடுற இந்த கல், மண், சிலை, மரம், இதுகள் கடவுள் இல்லை அப்படி சொன்னார். இதெல்லாம் தெளிவா என்ன பண்ணப்பட்டது, சொல்லப்பட்ட காரியங்கள். எனவே நீங்க கவனமா இந்த காரியங்களை நீங்க கவனிக்கணும். இப்படி கவனிக்கும் போது தான் நீங்க தெளிவா இந்த காரியங்கள் உங்களுக்கு புரியும். அப்ப கடவுள் ஒருவர் இருக்கிறார். அவர் யாரையா அப்படின்னா, எல்லாவற்றையும் கடந்து வந்தவர். அப்படி நீங்க தேடி பார்த்தா, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, அது ஒரே ஒரு தெய்வம் தான் இந்த பூமியில மனிதனாய் வந்து, ஆமென், கடந்து வந்தா என்ன பண்ணணும், இந்த மனிதன் படக்கூடிய எல்லா காரியங்களையும் மேலே உக்காந்துக்கிட்டு நான் தாயா கடவுள் அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியாது, அவங்கள நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. புரியுதா? கடவுள்னா என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கடந்திருக்கணும். அப்ப எல்லாத்தையும் கடந்தவர் என்ன அப்படின்னா, பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி, அவர் முழு மனிதனாய் இந்த பூமியில வாழ்ந்து, பாவத்தை ஜெயித்து, பசியை ஜெயிச்சு, அக்கிரமத்தை மீறுதலை ஜெயிச்சு, கடைசியா அவரிடத்துல சாத்தான் வரும்போது சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் என்ன இல்லை, ஒன்றுமில்லை அப்படி சொன்னார். அப்ப அந்த அளவுக்கு இந்த பூமியில அவர் என்ன பண்ணாரு, வாழ்ந்து காட்டிட்டு, அதை கடந்து, அதுக்கப்புறம் அடித்து அவர் மரணித்து, சிலுவையில் மரணித்து அடக்கம் பண்ணப்பட்டு, 3ஆம் நாளிலே மனிதன் உயிரோடு வர முடியாது, ஆனா அந்த உயிரோட வரக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். 2ஆம் வருகையின் போது, பிரதான வருகையின் போது மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட வசனம் உண்மைன்னு நிரூபிக்கிறதற்காக கர்த்தர் மரணத்திலிருந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். ஆமென். அப்ப மரணத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஜெயிச்சிருக்கிறார். இந்த பூமியில எவ்வளவோ கடவுள்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது, மனித கடவுள்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மரிச்சவங்க தான். மறுபடியும் அவங்க என்ன பண்ணல, உயிரோட எழும்பல. அவங்களுடைய படங்களை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவரை கடவுளா கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே வெளிய அவர் உயிரோடு இருக்கிறவரா இல்லை. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கக்கூடிய இயேசு அவர் உயிரோடு இருக்கிறவராய் நமக்குள்ளே தங்கி நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நமக்குள்ள உயிரோடு இருக்கிறதுனால தான் நம்மை அவரால் என்ன பண்ண முடியுது, ஆராய்ச்சி பண்ண முடியுது. நம்மளுடைய
எல்லா எண்ணங்களையும் என்னுடைய நினைவுகளில் உருவாகுகிறதற்கு முன்னமே அவர் அதை அறிந்திருக்கிறார். அது இன்னும் உருவாகவே இல்லை, அப்பயே அவர் என்ன பண்றாரு? அறிந்திருக்கிறார். அடுத்த வார்த்தை நான் என்ன பேச போறேன்னு எனக்கு என்னுடைய சிந்தையில் உருவாகிறதற்கு முன்னாடியே கர்த்தர் அதை என்ன பண்றாரு? அறிந்திருக்கிறார். சார்லஸ் இதை தான் பேச போறான் அப்படின்னு உங்க ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லி ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? அப்படி உங்களுக்கு சொல்ல போகிறார். இதை தான் கர்த்தர் சொல்லுது. அடுத்து பாருங்க, இந்த சங்கீதத்தில் உங்கள் எண்ணங்களை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? அவர் அறிந்திருக்கிறார். அதுக்கடுத்து பாருங்க, அவர் சொல்றாரு, நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் என்ன பண்றீர்? அறிந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்றார். அப்ப என் வாயில வந்ததெல்லாம் நான் பேசலாம் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அவர் தான் அறிஞ்சிருக்கிறாரு. அப்ப நான் ஒருத்தங்களை திட்டினாலும், சபிச்சாலும், கெட்ட வார்த்தை பேசினாலும், பொய் சொன்னாலும் அவருக்கு தான் தெரியும்ல. அப்போ என்னை சொல்ல விடாம தடுத்திருக்கலாம்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அவர் தடுக்கிறதுக்கு அவர் இல்லை. அவர் சொல்லும்போது சொன்னாரு, ரெண்டை முன்னாடி வச்சுட்டேன், நல்லது கெட்டது ரெண்டையும் முன்னாடி வச்சுட்டேன். எது வேணுமோ அதை நீ என்ன பண்ணு? எடுத்துக்கோ. இந்த நல்லதை எடுத்துக்கொண்டா உனக்கு தேவனுடைய ராஜ்யம், கெட்டதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நரகம் அப்படி சொல்லியாச்சு. சாத்தானும் அவனுடைய ராஜ்யமும் வாழக்கூடிய, அவனுடைய தூதர்களும் வாழக்கூடிய இடத்துக்கு ஒரு இடம் இருக்கு. கடவுளும் அவருக்காக வாழ்ந்த பரிசுத்தவான்களும் வாழ போகிற ஒரு இடம் இருக்கு. இதுல எதை சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது உங்க கரத்தில் இருக்கு. அதுக்கடுத்து பாருங்களேன், சங்கீதம் 94வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து படிங்களேன். சங்கீதம் 94:11. மனுஷனுடைய யோசனைகள் ஓகே, இங்க பைபிள்ல திருப்பி படிங்களேன் அந்த வசனத்தை. ரொம்ப முக்கியமான வசனம் இது. மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் அப்படி சொல்லியிருக்கு. அப்ப எதை அறிஞ்சிருக்கிறாரா? அடுத்து உங்க யோசனையை அறிஞ்சிருக்கிறார். ஆமே, நீங்க உள்ள உட்காந்துக்கிட்டு கற்பனை மேல கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கே பாருங்க. என்னென்னமோ யோசனை பண்றீங்க. இதை எடுத்து இதுல போடலாம், இதை எடுத்து அதுல போடலாம், இதை வாங்கிக்கலாம், இதை விற்கலாம், இதை இங்க போகலாம் அப்படின்னு. அப்படித்தானே யோசனையில நம்ம எப்படி இருக்கிறோம்? பயங்கரமா யோசிக்கிறோம் நிறைய நேரங்கள்ல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இந்த யோசனைகள் எல்லாம் வீண் என்று என்ன பண்றாராம்? கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏன் அப்படின்னா உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது அவருடைய விருப்பம் தான் நடக்க போகுது. ஆமென், அல்லேலூயா. இப்ப நீங்க திடீர்னு உட்காந்துக்கிட்டு யோசிக்கலாம், இந்த இடத்துல ஒரு 20 மாடி பில்டிங் கட்டிட்டு என்னையா அது எல்ஐசி அது இதெல்லாம் சொல்றாங்க. இப்போ எல்லாம் அந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்னு போட்டு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20 மாடிக்கு மேலே இருக்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க? இப்போ பில்டிங்ஸ் எல்லாம் பெருசாக கட்டிட்டாங்க. பெரிய பெரிய பில்டிங்லாம். இப்போ சின்ன வீடெல்லாம் யாரும் கட்டுறதில்லை. நம்ம மட்டும் இப்படி சின்னதாக ஒரு வீடை கட்டி வச்சுருக்கோமே. இப்போ இந்த இடத்துல ஒரு 20 மாடி வீடு கட்டுறதுக்கு என்ன செய்வோம்னு நீங்கள் வந்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. அது உங்களுக்கு தேவைன்னா தான் கர்த்தர் செய்வார். தேவையில்லைன்னா என்ன பண்ண மாட்டார்? நடக்காது. நிறைய நேரம் யோசிக்கிறீங்களா, நான் போவையில் கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறது? நான் போவையில் முட்டிட்டா என்ன பண்ணுறது? நான் படுத்து தூங்கும் போதே செத்துட்டா என்ன பண்ணுறது? நிறைய பேர் அப்படிதானே. பாம்பா தெரியுதே வந்து கடிச்சிட்டா என்ன பண்ணுறது? வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்துக்கிட்டா என்ன பண்ணுறது? வருதா எண்ணமெல்லாம்? அது பாட்டில் நுழைஞ்சு உள்ளே வந்து உக்காந்துட்டா என்ன பண்ணுறது? அப்படின்னா அவர் அனுமதி இல்லாமல் அது உள்ளே என்ன பண்ணாது? வராது. அவர் அனுமதி இல்லாமல் உங்களை கடிக்காது. அவர் அனுமதி இல்லாமல் உங்களை தொட்டே பார்க்காது. அப்புறம் எங்கிட்ட கடிக்கிறது? ஆமென். ஸோ அப்போ இந்த யோசனை எல்லாம் தேவையா? தேவையில்லை. அப்போ நான் இதில் ஒரு விடுதலை ஆக வேண்டியது இருக்கு. அப்போ என் யோசனைகள் எல்லாம் கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறீர் அப்படிங்கிறதுனால அவரை தான் நம்ம சொல்லணும். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை
செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. அவர் எப்படிப்பட்டவரா? யோசனையில் பெரியவர். அப்ப காலையில் எந்திரிக்கும் போது என்ன சொல்லணும்? யோசனையில் பெரியவரே. என்னோட தேவையில்லாத யோசனை எல்லாம் கட் பண்ணிட்டு எதை நான் யோசிக்கணுமோ அதை மட்டும் என் சிந்தையில் என்ன பண்ணுங்க, வைங்க அப்படி சொல்லணும். அப்ப என் யோசனையை அறிஞ்சிருக்கிறார். நீங்க சொல்லலாம், நான் மனசுக்குள்ள நினைச்சது அவருக்கு எப்படியா தெரிஞ்சிச்சு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலங்களில் எலியான்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அப்படித்தானே? அவர் என்ன பண்ணுவாராம்? எதிரி நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத இங்க ராஜாவுக்கு சொல்லி கொடுத்துருவாராம். எப்படி சொல்லி கொடுக்குறாரு? எதுவும் வயர்லெஸ் கனெக்ஷன் எதுவும் வச்சிருந்தாரா? இல்லை. அவருக்கு என்ன அங்க பிரச்சனை அப்படின்னா, தேவன் அங்க தெளிவாய் அந்த காரியங்களை அங்க சொல்லி கொடுத்திருந்தார். இப்போ புரியுதா? அவருக்கு தீர்க்கதரிசி அப்படின்னு பைபிள் சொல்லுது. அங்க அந்த ராஜா கிட்ட சொல்லும்போது சொல்றாங்க, ராஜாவே, உன்னோட படுக்கை அறையில் நீ எதையாவது ரகசியமா பேசினீன்னா கூட அது அந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவார். அதை அந்த தீர்க்கதரிசி அந்த ராஜாவுக்கு சொல்லி கொடுத்துருவான். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அப்ப மறைவானது ஒன்றுமே இல்லை, நீங்க எதையுமே மறைக்க முடியாது. எனவே யோசனை. அதுக்கடுத்து உபாகமத்துக்கு வந்துருங்களேன். 31வது அதிகாரம் 21வது வசனத்துக்கு வந்துருங்க. உபாகமம் 31:21. 31வது அதிகாரம் 21வது வசனம். ம் 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 படிங்க. ம் 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 அவருடைய எண்ணம் இன்னதென்று அறிவேன். புரியுதா? ஆண்டவர் அடுத்து நம்மளுக்குடைய காரியங்களை எதை அறிஞ்சு வச்சிருக்கிறாருன்னா, எண்ணங்களை அறிந்து வைத்திருக்கிறார். யோசனை வேற, எண்ணம் வேற. எண்ணம் அப்படிங்கிறது உள்ள உதிக்கிறது. யோசனைங்கிறது அதை குறித்து ஆராய்ச்சி பண்றது. அதை குறித்து அதை குறித்து இன்னுமே என்ன பண்றது? விரிவாக்கம் பண்றது. இப்போ சொல்லுவாங்கள்ல, ஒரு தலைப்பு கொடுத்துட்டு இதில் ஒரு கட்டுரை எழுதுங்க அப்படி சொல்லுவாங்க. நம்ம அதை பற்றி என்ன பண்ணணும்? யோசிச்சு அந்த டாப்பிக்கை பற்றி என்ன பண்ணணும்? விரிவாக எழுதணும். அப்படின்னொன்னே ஒரு ஆசிரியர் கேட்டாராம், 10ஆம் நூற்றாண்டில் இருந்த ஜனங்கள் எப்படி இருந்தார்கள், இப்போ எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு. ஒருத்தன் எழுதினானா, அவர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள், ஒருவர் கூட இல்லை அப்படின்னு எழுதினானா. புரியுதா? பாருங்க, நம்ம மக்களுக்கு எப்படியெல்லாம் என்ன பண்ணுது, யோசனை வருது பாருங்க. அவன் ஃபர்ஸ்டே எழுதுறான், அவர்கள் எல்லாரும் மரிச்சு போயிட்டாங்க, இப்ப இல்லை. அவங்கள பத்தி சொல்லணும்னா நான் எங்களுக்கு என்னையா தெரியும்? அவங்க அவங்க அவனு அந்த வாத்தியார் சொல்றாரு, அதுக்கு முழு மார்க் போட்டாராம். ஏன் அப்படின்னு கேட்டா, அவன் ஒரு ஆளை காட்டு அப்படின்னு கேட்பான். நான் எங்க போய் காட்டுறது? புரியுதா? பாருங்க, இன்னைக்கு மக்கள் இதுதான் யோசனை. யோசனை அவன் யோசிக்கிறான் பாருங்க. லாக் பண்ணிடணும். இந்த செஸ் விளாட்றாங்க பார்த்தீங்களா? அப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க அந்த போர்டுலேயே தான் அவங்க கவனம் இருக்கும், அது முடிகிறது வரையிலும். இங்கிட்டெல்லாம் திரும்ப மாட்டாங்க. அப்படி எடுத்து இப்படி எடுத்து வைக்கும் போது கூட அந்த கண்ணு இங்கே தான் இருக்கும். அந்த காயினை மூவ் பண்ணி இப்படி கொண்டு போய் அடித்த காயினை எடுத்து இப்படி வைக்கும்போது கூட அவங்க கண்ணை வேற பக்கத்தை என்ன பண்ண மாட்டாங்க, மாற்ற மாட்டாங்க. அந்த ஒவ்வொரு காயின் மேலே மீத காய் எத்தனை போர்டில் இருக்குங்கிறத அப்படியே மைண்டில் கொண்டு போய் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஏன் அப்படின்னா, அது எதுக்கு அப்படின்னா, அங்கே ஒரு எண்ணம் தோன்றணும். இந்த காயை நகர்த்து, இந்த காயை எப்படி நகர்த்து அப்படின்னு உள்ள ஒரு எண்ணம் தோன்றணும். அந்த எண்ணத்தை அதுக்கடுத்து என்னவாக்கணும்? யோசனையாக மாற்றி அதை செயலில் கொண்டுட்டு வரணும்.
புரியுதா? ஸோ இப்போ இதுதான் இங்கே வரக்கூடிய காரியம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய எண்ணத்தில் உருவாகிறதுக்கு முன்னாடியே அறிஞ்சிருக்காராம், இன்னொரு இடத்துல இருக்கு. ஸோ அப்போ அதை பார்த்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படியே நீதிமொழிகளுக்கு வந்துருங்க. 24வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு வந்துருங்களேன். நீதிமொழிகள் 24:12. ம் 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 போதும் அந்த இது போதும். அங்கே சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இந்த நீதிமொழிகளில் 24வது அதிகாரத்தில் சொல்லும்போது இருதயத்தை அவர் என்ன பண்ணுறாராம்? அறிந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இங்கே சொல்ல அதை அறியோம் என்பையாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ அப்படின்னு சொல்கிறார். இப்போ பாருங்க, நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கலாம், இது பாஸ்டருக்கு தெரியாது, இது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, என் குடும்பத்துக்கு கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாமல் சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறோம். இது யாருக்கு தெரியாமல் நம்ம எதையும் என்ன பண்ண முடியாது? என் ஆண்டவருக்கு தெரியாமல் எதையும். ஆமென். இப்போ பாருங்க, இதில் என்ன பிரச்சனைனா, ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் ஆண்டவரை அதிகமாக இப்போ நான் தேடுறேன்னு வைங்களேன். இப்போ நான் அதிகமாக ஆண்டவரை தேடுறேன்னா பைபிள் சொல்லியிருக்கு, நான் உனக்கு மறைக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்படித்தானே? அப்போ நீங்கள் எதையாவது இப்போ எங்கள் குடும்பத்தில் உள்ள என் மனைவியோ பிள்ளைகளோ எதையாவது மறைக்கிறாங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எனக்கு சொல்லி கொடுத்துருவார். இப்போ சபையை பற்றி நான் ஜெபிக்கிறேன். இப்போ சபையை பற்றி ஜெபிக்கும் போது சபைக்கு கர்த்தர் என்னை தகப்பனாய் வைத்திருக்கிறதுனால, பொறுப்பாளராக வைத்திருக்கிறதுனால சபையின் காரியங்களை கர்த்தர் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். அதுதானே? சில நேரங்களில் நான் கேட்பேன், நீங்கள் போனியா அப்படின்னா எப்படி உங்களுக்கு தெரியும்? யார் சொல்லி கொடுத்தாங்கலாம் கேட்டிருக்காங்க நிறைய பேர். புரியுதா? நிறைய நேரங்களில் அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய காரியங்களை இங்கேருந்து ஃபோன் பண்ணி இப்படி நடந்துச்சா அவங்க வீட்டில். கொரோனா நாட்களில் ஒரு சில காரியங்கள்லாம் என்ன பண்ணோம், இங்கே ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், அதை அங்கே ஃபோன் பண்ணி கேட்டோம், இப்படி ஒரு சம்பவம் உங்கள் வீட்டில் நடந்துச்சா அப்படின்னா, ஆமாம். எப்படி அப்படின்னா அவர் என்ன பண்ணுறவர்? சொல்லி கொடுத்துட்றவர். ஆமென். அவர் இருதயத்தை அறிந்திருக்கிறவர். உங்கள் தேவை என்ன, உங்களுடைய காரியங்கள் என்ன, இது அவருக்கு தெரியும். இப்போ பாருங்கள், ஜெபத்தை குறித்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தோம். இப்போ திடீர்னு பார்த்தா நிப்பாட்டிட்டு வேறு டாபிக் பேசிகிட்டு இருக்கோம். ஏன் பேசிகிட்டு இருக்கோம்? ஜெபத்தை நிறுத்திடல, ஹோல்ட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் ஜெபத்தை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ ஏன் ஹோல்ட் பண்ணி இதை பண்ணுறோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை உங்களுக்கு தேவை. ஆமென். நீங்கள் இந்த காரியங்களுக்குள்ள உங்களை அடுத்த லெவலில் உங்களை கொண்டு போக வேண்டியது இருக்குது. உங்கள் இருதயங்களை அவர் அறிந்திருக்கிறதுனால உங்கள் இருதயத்துக்குள்ளே குப்பை மாதிரி சில காரியங்களை ரகசியம்னு சேர்த்து வச்சு நிறைய பேருக்கு ப்ரெஷரு, சுகரு, என்னென்ன வரக்கூடாதோ எல்லா வியாதியும், ஹார்ட் அட்டாக்கு எல்லாம் வந்துடுது. இப்போ நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே ஹார்ட் வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, அடைக்குது, கை மரத்து போயிடுது, அதை பண்ணிடுது, இதை பண்ணிடுதுங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, கொழுப்பு அடைக்கிறது மட்டும் இல்லை, கவலைகள் பெருகுது. எப்படி கவலை வருது அப்படின்னா, நீங்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளினுடைய தகவல்களை, உங்கள் குடும்பத்தின் தகவல்களை தூக்கி நீங்கள் சுமக்க ஆரம்பிக்கிறீங்க. புரியுதா? ஆண்டவர் சொன்னார், நீ சுமக்க தேவையில்லை அப்படி சொல்லிட்டேன். நீ சுமக்கக்கூடாது. எங்கே விட்டுறணும்? கர்த்தர் மேலே. அதனால தான் நம்ம பாடுவோம், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பா, அதிசயம் செய்வார். ஆமென். அவர் என்ன பண்றவர்? அதிசயம் செய்கிறவர். சொல்லுங்க, அதிசயம் செய்கிறவர். ஆமென். சோபா உங்க இருதயங்களை கர்த்தர் என்ன பண்றாரு? ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். லூக்கா 19வது அதிகாரம் 44வது வசனத்தின் பக்கமாய் திருப்பி பாருங்களேன். லூக்கா 19:44. நீங்களோ அதை என்ன பண்ணீங்க? கல்லர் குகையாக்கினீர்கள் அப்படி சொல்ற. இதுவாது லூக்கா 19 இல்லையே, அது இல்லையே.
அதை தான் படிங்க. ம் ம் இவ பாருங்க, இங்கே சொல்லும்போது சொல்றாரு, உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, அந்த தேவாலயத்தின் காரியங்களை குறித்து பேசுகிற போது அவர் என்ன பண்ணாரு, அவர் பேசினார். உடனே அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க, எழும்பிட்டாங்க. எப்படி இது இவ்வளோ நாளில் கட்டின ஆலயமாச்சே, இது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வந்துருச்சே, இதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து பேசினதை அவருடைய மரணத்தை குறித்து பேசியிருந்தார். பாருங்க, அவருடைய இருதயத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது. அவருடைய இருதயத்தின் நினைவுகளை நம்மளால் என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருக்கு பாருங்க, பின்பு இப்போ பாருங்க, அடுத்து போய் அவர் அப்படியே வேற ஒரு காரியத்தை அங்கே செய்ய போறாரு. என்ன செய்ய போறாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத காரியத்தை புறம்பே அவர் இருக்கக்கூடிய காரியத்தை நான் நிறைய நேரத்தில் நான் என்ன நினச்சேன்னா, இந்த சர்ச்சை ஒரு விற்பனை கூடகமாக மாறிடக்கூடாது. சர்ச்சில் புத்தகம் வைக்கிறது, பாட்டு புத்தகம் வைக்கிறது, இப்படிலாம் வைக்கிறாங்களா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே அவர் பேசுனது நம்முடைய இருதயத்தை குறித்து பேசுகிறார். நாமே அவருடைய ஆலயம், சொல்லுங்களேன், நாமே அவருடைய ஆலயம். இப்போ இந்த ஆலயத்தில் என்னென்ன இருக்கக்கூடாது, விற்கிறது, வாங்கிறது, காசுக்காரனிடத்தை கொண்டு வந்து வைக்கிறது, புறா விற்கிறவங்களை கொண்டாந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய காரியத்தை எங்கே காட்டுறார். இப்போ பாருங்க, இது என்ன அப்படின்னா, என் இருதயத்தில் தேவனுக்கு ஆலயமாய் வைத்திருக்கக்கூடிய இடத்த மாம்சத்திற்கு உரிய செயல்களுக்குள்ளே நம்ம அடிமைத்தனமாக்கி போடுகிற காரியத்தை அவர் சுத்தம் பண்ணுற வேலையை குறித்து இங்கே பேசுகிறார். புரியுதா? இங்கே பேசுறது எதை கம்பேர் பண்ணி பேசுகிறாருன்னா, ஒரு ஆலயத்தை சுத்திகரிக்கிறத ஒப்பிட்டு ஒரு மனிதனுடைய இருதயத்தை சுத்திகரிக்கிற காரியத்தை குறித்து பேசுகிறார். அப்போ மனிதனுடைய இருதயத்தை ஏன் சுத்திகரிக்கணும் அப்படின்னா, மனிதனுடைய இருதயத்தினுடைய நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்குதான். ஆமென். இருதயம் எப்படி இருக்குதான், நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது. மனுஷனுடைய இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிறது அப்படி சொல்லியிருக்கு. அதிலிருந்து என்ன பண்ணுது, அசுத்தமானது புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்துது அப்படி சொல்லியிருக்கு. இப்போ ஒரு மனிதன் தீட்டுப்படுகிறதுங்கிறது இந்த பூமியில் உள்ள சாப்பாடு இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன், இந்த ஊரில் நான் சாப்பிட மாட்டேன், இந்த மக்கள் மத்தியில் நான் சாப்பிட மாட்டேன், நான் தீட்டுப்பட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. சில ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சுத்தம் சுகாதாரம் அப்படின்னு போட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த மனிதனுடைய கலாச்சாரங்களே மறந்துடுவாங்க. நீங்கள் இந்த டிஸ்கவரி சேனல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்கள் அந்த எந்த இடத்துக்கு போகிறாங்களோ அங்கே என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சில இடத்துல எல்லாம் போனால் ஒன்றுமே கிடைக்காது, ஒரு சின்ன நண்டு இருக்கும், அதை பிடிச்சி அப்படியே பிச்சு அப்படியே என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டுக்குவாங்க. பாம்பை பிடிச்சி வெட்டி என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டுக்குவாங்க. இந்த காட்டுவாசிகள் மத்தியில் சில ரிசர்ச்சுக்கெல்லாம் போவாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எண்ணத்தை போட்டு அவிச்சு கொதிக்க வச்சுருக்காங்களோ அதை அப்படியே என்ன பண்ணுவாங்க, பிச்சு தின்னுக்குவாங்க. நான் சிங்கப்பூர் போயிருக்கும்போது அங்கே போய் முதல் நாள் வந்து கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு வீட்டில் உள்ள அந்த மீன் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு போனேன், அங்கே உள்ள ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போனேன். மீன் கேட்டேன், மீன் கொண்டாந்து வச்சாங்க, நல்ல குழம்பு மீன், நல்ல பெரிய மீன் கொண்டாந்து வச்சாங்க. அதுக்கு 2 குச்சி வச்சாங்க, ஒரு ஸ்பூன் வச்சாங்க. எடுத்து அப்படி பிச்சை பாருங்க, உள்ள குடல் அப்படியே இருந்துச்சு. குடல் பிளாலுகள் எத்தையுமே எடுக்கல, ஒன்றுமே இல்லை, சும்மா தண்ணியில் போட்டு கழுவிவிட்டு அப்படியே அவிச்சு அப்படியே மசாலா போட்டு வச்சுட்டாங்க. இப்போ நான் தான் அந்த கரண்டியை வச்சுக்கிட்டு அந்த பிளாலெலாம் என்ன பண்ணணும், சுரண்டிக்கணும். அது வந்து இப்படி 2 குச்சியை வச்சு இப்படி அமுக்கணும்னா தோல் பிச்சுட்டு வந்துடும், தோல் அப்படியே தனியாக உரிச்சிட்டு வந்துடும். அப்படியே தோலோடு மடக்கி ஓரமாக வச்சிடணும்.
அப்படி குத்தி மறுபடியும் சதையை எடுக்கணும். அது உள்ள குடல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஓரமாக வச்சிடணும். மறுபடி திருப்பி வச்சுக்கிட்டு இந்த பக்கத்து திங்கணும். நாள் அதை பார்த்தோன்னே வாந்தியே வந்துருச்சு எனக்கு, முடியல. ஏன்னா நம்ம அப்படி பழகலை. ஏன்னா மீன் கழுவும் போது நான் பக்கத்துலேயே நின்று பார்ப்பேன், அதை சுரண்டி கழுவுறாங்களா, அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் கழுவுறாங்களான்னு பார்க்குறாள். அங்கே போய் வச்சோன்னே எப்படி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் சிங்கப்பூரை விட்டு வெளியில் வரும்போது அப்படி சாப்பாடை சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். புரியுதா? அது எனக்கு ஒன்றும் கெடுதல்லாம் என்ன பண்ணலை. ஏன்னா அந்த சாப்பாட்டு முறைகள் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும். சாப்பிடாம கிடந்தா பண்ணையாக கிடந்து செத்து போயிடணும். அந்த நாட்களில் எனக்கு சமைக்கவும் தெரியாது. அங்கே என்ன கிடைக்குதோ அதை தான் என்ன பண்ணணும். கேன்டீனுக்கு போனோம்னா காலையில் வெறும் பன்னில் ஸ்வீட்டை தடவி அந்த க்ரீம் தடவி வச்சுருப்பாங்களா, அது வச்சுருப்பானுங்க. புரியுதா? ஒன்றும் வித்தியாசமாக இருக்கும் சாப்பாட்டு முறைகள். நம்ம தமிழ் சாப்பாடை தேடி போனால் கூட அது அந்த முறையில் எல்லாமே நம்மளுடைய நாட்டினுடைய இதுகள் இருக்காது. அங்கே போகும்போது நான் அதுக்கு தகுந்தது மாதிரி தான் என்ன பண்ணணும். யோனாவை தூக்கி மீன் வயிற்றுல போட்டார். அவர் அங்கே எப்படி இருந்திருப்பார்? புரியுதா? ஸோ நான் சுத்தம் பண்ண வேண்டியது இதல்ல. நான் சுத்தம் பண்ண வேண்டியது எதை? என் இருதயத்தை. என் இருதயத்துக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது. என் இருதயத்துக்குள்ள நிறைய காரியங்கள் இருக்குது. இப்போ பாருங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ணி போக போக அவர்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த கசப்புகள், அந்த வெறுப்புகள், அந்த காயங்கள், அந்த துரோகங்கள், அந்த விரோதங்கள், அந்த களியாட்டுகள், அந்த இச்சைகள், அதன்படி தான் அவங்களுடைய வாழ்க்கையை வச்சுக்கிறாங்களே வெளியே. அதை சுத்தம் பண்ணாமல் ஒரு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை மாதிரி வெளியில் நீட்டாக நல்ல ட்ரெஸ்ஸை பண்ணிக்கிட்டு சென்ட் அடிச்சுக்கிட்டு பவுடர் அடிச்சுக்கிட்டு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, வெளியில் பக்காவாக வந்துடுறாங்க. இருதயத்தினுடைய மாற்றம் இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து அவர் ஆலயத்தை சுத்தம் பண்ணி காட்டிட்டு, இது தாண்டா உன்னுடைய இருதயத்தின் நிலைமை அப்படி சொன்னார். இதில் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். உன் இருதயம் தான் என்னது? தேவன் வாசம் பண்ணுகிற இடம். இந்த இடத்துல இருந்து நீ என்ன பண்ணக்கூடாது, இந்த அசுத்தங்களை வச்சுக்க கூடாது. அசுத்தம் அனைத்தும் வெளியே கொண்டு போய் ஆற்றங்கரையில் புதைத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி, நான் ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், பரிசுத்த தேவனின் ஆலயம் நாங்கள் அப்படின்னு ஃபாதர் ஒரு அழகா ஒரு பாடலை எழுதி இருக்கிறாங்க. ஆமே. ஸோ இப்போ பாருங்க, எதுக்கு இந்த காரியங்களை சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு உள்ள என்ன கிடக்கு, உள்ள என்னுடைய பாரம்பரியம், உள்ள என்னுடைய கலாச்சாரம், உள்ள என்னுடைய குலம், கோத்திரம், ஜாதி, மதம், இனம், இந்த அழுக்கு உள்ள கிடக்கு. இந்த அழுக்கு எதை தான் பார்க்கும்னா தன்னுடைய தலைமுறையை தான் பார்க்கும். நேற்று பைபிள் ஸ்டடியில் சொல்லும்போது நான் சொன்னேன், ஒரு மனிதன் இன்னைக்கு நீங்கள் வாழ்கிறீங்களா, இந்த வாழ்க்கை இது கடவுள் சொன்னபடி வாழ்கிறீங்களா, இல்லை உங்கள் அப்பா அம்மா, உங்கள் முன்னோர்கள், உங்கள் பழக்க வழக்கத்தின் நண்பர்கள் சொல்லி கொடுத்த வாழ்க்கை வாழ்கிறீங்களா? அதுதானே வாழ்கிறீங்க. பைபிள் சொல்லி கொடுத்த பிரகாரம் இப்போ உங்களை நான் மாறு அப்படின்னு சொல்கிறேன். உங்களால் மாற முடியுமா? முடியும், ஆனால் முடியாது. அப்படிதான் இருக்கு. புரியுதா? நம்ம ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆச்சு, ஆனாலும் நம்ம இதில் நம்ம மாற்றம் இன்னும் என்ன பண்ணலை, மாறலை. ஒரு சிலரை நான் பார்த்துருக்குறேன். நான் நிறையா மாநிலங்களும் நாடுகளும் வெளியெல்லாம் போயிருக்கிறதுனால நான் நிறைய பார்ப்பேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சுக்கு வர்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வருவாங்க. ஒன்றிலே குறை ஒன்றும் பழுது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது மாதிரி என்ன பண்ணுவாங்க, பக்காவாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வருவாங்க. அடுத்து வெளியில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றமாக இருக்கும். பைபிளில் எங்கனையாவது நல்ல ட்ரெஸ் உங்களை போட வேணாம்னு பைபிள் சொல்லியிருக்கா? நகை போட்டுக்க வேணாம்னு பைபிள் சொல்லியிருக்கா? பவுடர் அடிச்சுக்க வேண்டாம், அல்லது இதெல்லாம் பண்ணிக்க வேண்டாம், மேக்கப்லாம் உங்களுக்கு பண்ணிக்க வேண்டாம் அப்படி சொல்லியிருக்கா? இல்லை, தகுதியாக பண்ணிக்க அப்படி சொல்லியிருக்கு. புரியுதா? தகுதியாக மன்னிக்க அப்படி சொல்லியிருக்கு. நான் தான் ஏற்கனவே சொல்லும்போது சொன்னேன், ஒரு இது ஒன்று போட்டிருந்தாங்க பார்த்தேன் ஒரு நாள். நான் செய்திக்கு தேவையானதெல்லாம் தொகுத்து மண்டையில் வச்சுக்குவேன். இப்போ பாருங்க, ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் பைக்கில் போகிறதுக்கு நிற்பாங்க. மனைவி பைக்கில் பின்னாடி உட்காரும், பைக் இப்படி தூக்கிக்கும், ஃப்ரெண்ட் அப்படியே தூக்கிடும். அவனுக்கு ஒரே டவுட்டு,
என்னடா அது வழக்கமாக கூட்டி போகிற மனைவி இன்னைக்கு உட்காந்த ஒன்று தூக்குதே அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை பார்ப்பான். முகத்தை பார்த்தா மேக்கப் இருக்கும், இப்படி தேய்ச்சி. பார்த்துருக்கீங்களா? ஒரு சிலர் பார்த்துருக்கீங்க, சிரிக்கிறீங்க. அதை புரியுதா? அப்படியே தொடச்சி அப்படியே வெறும் சுண்ணாம்பா கீழே கொட்டி, அதாவது வேலை கட்டட வேலை பார்க்குறவங்க மம்முட்டி வச்சு அள்ளிக்கிட்டு போகிற அளவுக்கு இருக்கும். அப்படி சுரண்டி எடுத்துட்டு அப்புறம் ஏறு அப்படிமா. ஏறுனா வண்டி தூக்காது, வண்டி போயிடும். அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் என்னென்னா பட்டி பார்க்குறேன், பேஸ்ட் பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன்னு போட்டு அப்பி சில ஆட்கள் வந்து அது பார்த்தாவே அசிங்கமாக இருக்கு. சில பேர் மேக்கப் போட்டுக்கிட்டு வர்றாங்க, அந்த மேக்கப்பே என்னவா இருக்குது, அவங்க முகத்தை உண்மையான அழகையே என்ன பண்ணிடுது, அசிங்கமாக்கிடுது. அதனால தான் பைபிள் சொல்லுது தகுதியான, ஆமென், தகுதியான அப்படி சொல்லியிருக்கு. இப்போ பாருங்கள், என்னை உண்டாக்கும் போது அழகாக உண்டாக்கியிருக்காரு. எத்தனை பேர் உங்களை உண்டாக்கும் போது என்னை இன்னொன்று என்னை பார்க்கக்கூடாது, உங்களை அழகாக உண்டாக்கியிருக்காரா? ஆமென். எனக்கு நிறைய பேருக்கு, எவ்வளோ பேருக்கு கவலை தெரியுமா? நான் குண்டாக இருக்கேன், நான் ஒல்லியாக இருக்கேன், நான் நெட்டையாக இருக்கேன், நான் குட்டையாக இருக்கேன், நான் கருப்பாக இருக்கேன், நான் தொந்தியும் தொப்பையுமா இருக்கேன். எவ்வளோ பேருக்கு என்னென்ன கவலை பாருங்கள், ஏகப்பட்ட கவலை இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, உன்னை எப்படி உண்டாக்கியிருக்காராம், அழகாக உண்டாக்கியிருக்கிறாராம், நேர்த்தியாய். அழகுங்கிறத விட எப்படி உண்டாக்கியிருக்காராம், நேர்த்தியாய், பர்ஃபெக்டாக உண்டாக்கியிருக்கிறார். நம்மளால ஏற்றுக்கிற முடியுதா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஏற்றுக்கிற முடியுதா? உன்னை வேணா பெர்ஃபெக்ட்னு சொல்லலாம், என்னைய போய் பெர்ஃபெக்ட்னு சொல்றியே அப்படிதான் நம்ம சொல்லுவோம், அப்படிதானே? எனக்கு தெரிய ஒரு ஊழியர் இருக்கிறார், அவர் நான் சின்ன பிள்ளையார் இருக்கையில் சொல்லுவார், என்னை உண்டாக்கினவர் என்னை குண்டாக்கினார், அல்லேலூயா அப்படிம்பார். அப்படிதான் ஜெபத்தோடத்துக்குள்ள வரும்போதே அவர் சொல்லுவார், என்னை உண்டாக்கினவர் என்னை குண்டாக்கினார், அல்லேலூயா அப்படிம்பார். நாங்கள் ஓடி போய் அவர் தொந்தியில் தம்பி உக்காந்துக்கிறது, இப்படி பிடிச்சிக்கிட்டு பாட்டு பாடிட்டு இப்படி பாட்டு பாடிட்டு வருவார். புரியுதா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் சத்தம் கடிச்சுன்னா ஓடிடுவோம், குடுன்னு யார் முதல்ல போய் வயிற்றுல உட்கார்றது அப்படின்னு ஒரு 4-5 பேர் ஓடுவோம். புரியுதா? எதுக்கு அப்படின்னா அவர் கொஞ்சம் கூட அதை என்ன பண்ணலை, அதை அலட்டிக்கவே இல்லை. அவர் கர்த்தருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்யக்கூடியவர். நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. மனம் சுத்தி சுத்தி வருது தானா ஏசு ராஜாவே, ஏசு ராஜாவே அப்படின்னார். நம்ம ஏன் என்னை இப்படி குண்டாக்கினீர், ஏன் என்னை இப்படி தொப்பையாக்கினீர், ஏன் என்னை தொந்தியாக்கினீர் அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருப்போம். முயற்சி பண்ணுறதில்ல, அதுக்கு நடக்கிறது, அதுக்கு சாப்பாடு டயட் கண்ட்ரோல் பண்ணுறது அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. உட்காந்துக்கிட்டு கவலைப்பட்டு என் கவலைகள் பெருகுகிற போது என் தொப்பையும் தொந்தியும் இன்னும் கொஞ்சம் பெருகுதையான்னு பாட்டு பாடணும். அப்புறம் புரியுதா? கவலை பெருகுனுச்சுன்னா என்ன பண்ண மாட்டீங்க, ஒழுங்காக சாப்பிட மாட்டீங்க, ஒழுங்காக பண்ண மாட்டீங்க, அப்போ தேவையில்லாத காரியம் வந்துடும். ஆனால் பைபிள் சொல்லும்போது சொல்லியிருக்கு, என் இருதயத்தை அறிந்திருக்கிறவர், என்னுடைய விருப்பங்களை அவர் அறிந்திருக்கிறவர், என்னுடைய எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிறவர். அப்படி பைபிள் அவரை குறித்து நிறைய சொல்லிகிட்டே போகுது. ரைட், இப்போ பாருங்களேன், அப்படியே மத்தேயு 9வது அதிகாரம் 4வது வசனத்துக்கு வந்துருங்களேன். மத்தேயு 9:4. ஓகே, இங்க சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, அவருடைய நினைவுகளை கர்த்தர் என்ன பண்ணாராம், அறிந்திருக்கிறார். இயேசு உங்களுடைய நினைவுகளை என்ன பண்றாரு, அறிந்திருக்கிறார். அங்க சொல்லும்போது சொல்லிருக்கு, நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயத்தில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன அப்படி சொன்னார். இப்போ பாருங்க, உங்க இருதயத்தை இப்போ நான் பார்க்க முடியாது. உங்க இருதயத்தில் நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு நான் பார்க்க முடியாது. என்ன காரியத்திற்காக நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறீங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, எல்லாரும் இங்கே உட்காந்துருக்கிறீங்க. ஆனால் இங்கே தான் இருக்கிறீங்களா, இல்லை வீட்டை பூட்டினோமா, கேஸ் ஆஃப் பண்ணோமா, இல்லை மத்தியானம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கே அதுக்கு போகணுமே, அவர் விட்டுருவாரா சரியான நேரத்துக்கு, அப்படியெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு ஒரு வேலை இருக்கலாம். புரியுதா? போகையில் எப்படி போகிறது, வரையில் வந்தாச்சு, போகையில் எப்படி போகிறதுன்னு கூட நீங்கள் யோசிச்சுட்டு உட்காந்துருந்துருக்கலாம். புரியுதா? அல்லது தீமையான காரியங்களை கூட யோசிச்சுட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் உட்கார்ந்துருந்திருக்கலாம், எதையோ யோசிச்சுட்டு உட்கார்ந்துருந்திருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லும்போது சொல்லியிருக்கு, உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
சிந்திக்கிறது என்ன அப்படி சொல்லிட்டு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். ஸோ இப்போ பாருங்க, இங்கே சொல்லும்போது தெளிவாக சொல்றாரு, எது எளிது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நினைவுகளை அறிந்திருக்கிறவர் சொல்றாரு, உன் பாவம் என்ன, உன் மீறுதல் என்ன, உன் அக்கிரமம் என்ன, உன் வாழ்க்கையில் நீ மற்றவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற நிகழ்வுகள் எல்லாம் என்ன, இதெல்லாம் தேவன் தெளிவாக அறிஞ்சிருக்கிறார். அப்படிதானே? அல்லேலூயா. இப்போ பாருங்க, இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம பேசுவோம், அதை செய்ய மாட்டோம். நிறைய நேரத்தில் சொல்லுவோம், ஆனால் செய்ய மாட்டோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பரிசேயர் சதுசேயர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள், அவர்கள் செய்கிறபடி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க அப்படி சொன்னார். எனக்கு நிறைய பேர் சொல்றது கரெக்டாக இருக்கும், ஆனால் செய்கிறது கரெக்டாக என்ன பண்ணாது, இருக்காது. அப்படிதான். இப்போ பாருங்க, உங்கள்கிட்ட நான் நல்லா தூங்குங்க அப்படி சொல்கிறேன், நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? உங்கள்கிட்ட நேரத்துக்கு சாப்பிட்ருங்கன்னு நான் சொல்கிறேன், நான் சாப்பிட்றதே இல்லை. புரியுதா? ஒழுங்காக மருந்து மாத்திரைகள் எடுக்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் ஒழுங்காக மருந்து மாத்திரை எடுக்காமல் இருந்தேன்னா அப்படி இருக்கும்? சொன்னதை செய்யலை. சொல்கிறதெல்லாம் நல்ல காரியம், அப்படித்தானே? அல்லேலூயா. இப்போ பாருங்கள், நாங்கள் அதிகமாக இந்த பிளாஸ்டிக் ஒழிப்பு பேரணி போவோம், மரம் நடுறதுகளுக்கெல்லாம் போவோம், இதுக்கெல்லாம் போவோம், ட்ரக்ஸோடைய அந்த இதுக்கெல்லாம் போவோம். ஸோ இப்போ பாருங்கள், இதுகளுக்கெல்லாம் போகிற போது என் கூட வர்றவங்கெல்லாம் பிளாஸ்டிக் ஒழிக, பிளாஸ்டிக் ஒழிக, பிளாஸ்டிக் ஒழிகன்னு சொல்லுவாங்க. ஒரு முறை பிளாஸ்டிக்கை ஒழிக்க சொல்லி என்னை பேச சொன்னாங்க. நான் சொல்லும்போது சொன்னேன், பிளாஸ்டிக்கை 100% ஒழிக்க முடியாது. நான் பேசுறதுனா ஒழிக்க சொல்லி பேசலாம், 100% என்ன பண்ண முடியாது, பிளாஸ்டிக்கை நீங்கள் ஒழிக்க முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம், ஒரு 10 பாக்கெட் யூஸ் பண்ணுற இடத்துல ஒரு 5 பாக்கெட்டாக நீங்கள் குறைக்கலாமா? இது எதுக்குயா, பைபிளுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம் அப்படின்னா நிறைய சம்பந்தம் இருக்கு. இயற்கையோடு இணைந்து வாழ்றது தான் கடவுளுடைய வாழ்க்கை. ஆமென். இப்போ புரியுதா? இப்போ ஒரு 10 பிளாஸ்டிக் பை நீங்கள் இப்போ மார்க்கெட்டில் போய் வாங்குறீங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல அந்த 10 ஒரு 5ஆ நீங்கள் என்ன பண்ணலாம், குறைக்கலாம். ஒரு இடத்துல கத்திரிக்காய் வாங்கியிருப்பீங்க, அவன் ஒரு பையில் போட்டு கொடுத்துருப்பான், அதில் இடம் இருக்கும். அடுத்த கடையில் போய் இன்னொரு கொஞ்சம் வெண்டைக்காய் வாங்குவீங்க, அப்போ அந்த பையவே காட்டி என்ன பண்ணிடலாம், அந்த வெண்டைக்காயை வாங்கிடலாம். நீங்கள் வாங்கலை அப்படின்னா இன்னொரு பைய அவங்க கொடுப்பாங்க. இதெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் எங்கே போடுவீங்க? ஆமென். இப்போ நாங்கள் 33வது வார்டை மையமாக வச்சுருக்கிறோம். பிளாஸ்டிக் ஒழிப்புக்கு ஒரு எம்டி பாபுன்னு சொல்லி ஒரு கவுன்சிலர் இருக்கார், அவரோட சேர்ந்து ஒரு சில காரியங்களை நாங்கள் செய்கிறதுக்கு பேசிகிட்டு இருக்கிறோம். புரியுதா? எதுக்கு அப்படின்னா, அங்கே ஒரு மாதிரியை உண்டாக்குவோம், அங்கே ஒரு என்ன பண்ணுவோம், அங்கே ஒரு பிளாஸ்டிக்குகளை பிரித்து வைக்கிறதற்காக தனியாக கூடைகள் கொடுக்க போகிறோம். அவங்க பிளாஸ்டிக் கவர்ஸ், அவங்க திங்கிற பிஸ்கட்டு, அவங்க வாங்கக்கூடிய மளிகை ஜாமானில் இருக்குது, காய்கறிகள் வாங்கிட்டு வரும்போது இருக்கிற கேரி பேக், இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் தனியாக போட்டு எங்கள்கிட்ட கொடுத்துடணும். அதை வாங்கிக்கிறதற்கு அங்கே சேரக்கூடிய நாட்களுக்கு தகுந்தது மாதிரி அங்கே நாங்களே ஆட்களே அதை என்ன பண்ண போகிறோம், ஆட்கள் அமைச்சு அதை வாங்க போகிறோம். இப்போ ஸ்டார்டிங்கில் பின் நாட்களில் விருதுநகரில் ஆரம்பித்தது மாதிரி அதை எடை போட்டு ஒரு கிலோவுக்கு இவ்வளவுன்னு காசு கொடுத்துட்டு வாங்க போகிறோம். ஆமென். ஸோ எதுக்கு அப்படின்னா, அப்படி என்னையா இதில் பண்ண போகிறீங்க அப்படின்னா, திண்டிவனம் கர்த்தர் எண்ணெய் நம்பி வைத்திருக்கக்கூடிய ஒரு ஊர். சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? கடந்த நாளில் 2-3 ஸ்கூலில் நடக்கும்போது நம்மளுடைய டிஎஸ்பி அவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்திருக்கும்போது இந்த பைக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறத பற்றியெல்லாம் பேசினாங்க. அவர் பேசி முடித்த உடனேயே சின்ன பிள்ளைங்க அந்த ஸ்கூல் பசங்க போய் பைக் எடுத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு என்ன பண்ணாங்க,
போனாங்க. பெற்றோர்களுக்கு எவ்வளோதோ சொன்னார். ஆனால் பெற்றோர்களும் அதை கேட்க முடியல. நான் சொல்லும்போது, நேற்று நான் வீட்டில் பேசும்போது பேசிக்கிட்டு இருந்தேன், அடுத்த முறை சாரை பார்க்குற வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் சொன்னது ரைட்டு சார், ஆனால் மாணவர்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள். பெற்றோர்கள் வீட்டில் பைக்கை நிறுத்தி வச்சுருக்கும் போது தெரியாமல் சாவி எடுத்துக்கிட்டு ஓடுற ஆள்லாம் இருக்குது. புரியுதா? ஆள் அசந்த நேரத்தில் சாவியை தூக்கிக்கிட்டு ஓட்டி பார்க்குற ஆளெல்லாம் இருக்குது. திருட்டுத்தனமாக நண்பர்கள் வண்டியை வாங்கிக்கிட்டு ஓட்டி பார்க்குற ஆட்கள்லாம் இருக்குது. அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, நல்ல அருமையான ஒரு கருத்து சொன்னாங்க. ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகாது. ஆனால் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியாச்சு அப்படின்னா அவன் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம். அதிலிருந்து அந்த கேஸே இல்லைன்னு வெளியில் வந்திருந்தா கூட அந்த எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிருக்கு இல்லையா, அதை அவங்களுடைய வரலாறுலேருந்து என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. அவங்களுடைய படிப்புக்கு, உயர் படிப்புக்கு, அவங்களுடைய வேலைக்கு, அவங்க வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு, இது மாதிரி எல்லா விஷயத்துக்குமே அது ஒரு முற்றுப்புள்ளி. தாவீதுனுடைய வாழ்க்கையில் பத்சபேலனுடைய காரியத்தை அல்லாமல் வேற எல்லாவற்றிலும் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான் அப்படின்னு சொன்னது மாதிரி ஒரு டாட் விழுந்துடும். அந்த டாட் எவ்வளோ மோசமானது பாருங்க. இது எல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ள வந்து விழுந்துச்சுன்னு வைங்களேன், இதுலேருந்து மாறிடுவோம். எத்தனை பேருக்கு விழுந்துச்சுன்னு தெரில. ஆமேன். அங்கே ஆயிரக்கணக்கான பேர் நேற்று ஜோசப் ஸ்கூல் இதில் எல்லாம் இருந்தாங்க. லைவில் போணுச்சு. அதை லைவில் எத்தனையோ பேர் பார்த்துருப்பாங்க. ரெக்கார்டடாக இருக்குது. இன்னும் எவ்வளோ பேர் அவங்க பேசுனதை கேட்பாங்க. ஆனால் அதை எத்தனை பேர் மாற போகிறாங்க, அதுதான் முக்கியம். அதை தான் இங்கே ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, இதில் எது எளிமை, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறதா, நீ எழுந்து நட உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறது எளிமையா? இங்கே எதை செய்யணும்? இவனை எழுந்து வீட்டுக்கு போக சொல்கிறது அவசியம். புரியுதா? இதுக்கு பின்னணியத்தில் இருக்கிறது ஒரு பாவம். அந்த பாவத்தை சொன்னால் போதும், அவ்வளோதான். பாருங்க, நான் ஒரு பெரிய தரிசனத்தை வச்சுக்கிட்டு திண்டிவனத்தை ஃபுல்லாக அப்படியே பசுமையான திண்டிவனமாக மாற்றிடணும் அப்படின்னு நாங்கள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னைய நம்ம பசுமை திண்டிவன அமைப்பின் கிரீனரி செக்ஷன் ஒன்றுடைய டைரக்டராக போட்டாங்க. புரியுதா? பசுமை அமைப்புக்காக போட்டாங்க. உடனே நாங்கள் மரக்கன்றுகளை வாங்கி நாங்கள் இஷ்டமான இடத்துல எல்லாம் நட்டோம். நிறைய செலவு பண்ணோம். நகராட்சியோடு சேர்ந்து யார் யார் கூப்பிட்றாங்களோ எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சோம். நாங்கள் வச்சுட்டு வருவோம். புரியுதா? பின்னாடி ஒரு குரூப் வந்து அது மேலேயே குப்பையை கொட்டும், அதை கொளுத்தி விட்டுருவாங்க. இந்த ராஜாங்குளத்தை சுற்றி அவ்வளோ அருமையான பல கன்றுகள், ஒரு கன்று 100 ரூபாய் மதிப்புரிய கன்றுகளை வாங்கி மொத்தம் 60 கன்றுக்கு மேலே அந்த இடத்துல வச்சோம். இப்போ ஒரு கன்று கூட அந்த இடத்துல இல்லை, எல்லாம் போயிடுச்சு. புரியுதா? இப்போ என்ன முடிவுக்கு வந்தோம் தெரியுமா? இது இல்லை, செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வரணும். ஆமென். நடுறது முக்கியம் இல்லை, நடுறதை வளர்த்து காட்டணும். வளர்க்க முடிகிற இடத்துல மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், இதை நடணும். தேவையில்லாமல் போய் நட்டு அது காசும் விரையும், உழைப்பும் விரையும், எல்லாம் விரையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா பிளான் பண்ணி அதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்து உங்கள் திருமண நாள், உங்கள் பிறந்த நாள், உங்கள் விசேஷித்த நாட்களில் உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஒரு மரக்கன்றை வச்சு கொடுப்போம். 1 வருஷம் நீங்கள் அதை வளர்த்துட்டீங்க அப்படின்னா 1 வருஷம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நாங்கள் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம், வாழ்த்து பரிசு ஒன்று கொடுப்போம் அப்படின்னு ஒரு புது திட்டத்தை அறிவித்தோம். இப்போ அறிவித்து 4000 மரக்கன்றுகள் நட்டிருக்கிறோம். அது பல இடங்களில். புரியுதா? நேரடியாக இயக்கத்தின் மூலமாகவும் தனிப்பட்ட மூலமாகவும் இந்த காரியத்தை நட்டிருக்கிறோம். இப்போ இந்த நட்ட எல்லா வீடுகளிலையும் இந்த கன்றுகள் பாதுகாக்கப்படுது. எல்லாரும் பாதுகாக்கிறாங்க. எதுக்கு? 1 வருஷம் முடிஞ்ச உடனே நம்ம கல்யாண நாளுக்கு அவங்களே நம்ம கூப்பிடாம வருவாங்க. 1. 2வது அன்னைக்கு நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க, ஒரு வாழ்த்து இருக்குது, ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்க போகிறாங்க. இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் எங்கே உதவும் அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் வேலைக்கு போகும்போது உதவும். நீங்கள் ஏன்னா சோசியல் ஒர்க்கில் இன்வால்வ்மெண்ட் ஆகிருக்கிறீங்கிறதுக்கு இது வந்து என்ன பண்ணும், உதவும். புரியுதா? இதெல்லாம் நம்ம செய்வோம்னு சொன்னோன்னு செய்கிறாங்க. இதே மாதிரி தான் உங்கள் இருதயத்தில் கிடக்கிற குப்பையை எடு அப்படின்னா எடுக்க மாட்டாங்க. விருதுநகரில் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இதை அவங்க அந்த
கலெக்ட் பண்ண வர்ற டீமுக்கிட்ட தனியாக பிரித்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு இவ்வளவுன்னு அவங்க காசு 10 ரூபாய் நினைக்கிறேன். ஒரு கிலோவுக்கு அவங்க போட்டு எடுத்தாங்க. ஒரு கிலோ பிளாஸ்டிக் கொடுத்தீங்கன்னா 10 ரூபா. ஒரு கிலோ அந்த அதை தனியாக மக்கும் குப்பை தனியாக மக்கா குப்பை தனியாக அப்படி பிரிச்சுட்டு அதை அவங்க எடுத்தாங்க. எடுக்கிறது அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பிளான் போட்டாங்க. அவங்க பிளான் போட்டு அவங்களுக்கு ஒரு நோட்டு போட்டு அவங்க கையில் கொடுத்துருவாங்க. இன்னைக்கு உங்கள் வீட்டில் இருந்து 1 கிலோ என்ன பண்ணியிருக்கிறோம், எடுத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு மாதம் ஃபுல்லாக எடுத்த உடனே இத்தனை கிலோன்னு அந்த மாதம் முடிவில் உங்களுக்கு அமௌண்ட்டு உங்களுடைய பேங்க்குக்கு வந்து என்னவாயிடும், டெபாசிட் ஆகிடும். அப்படி வச்சு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தை கொண்டு வந்த பின்னாடி குப்பை இல்லாத பகுதியாக அந்த பகுதி மாறிடுச்சு. அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, இதை நாங்கள் தரம் பிரிக்கிறதுக்கு ஆட்கள் வச்சு தரம் பிரித்து கொடுக்கும்போது அதை நல்ல மதிப்புக்கு வந்து வாங்கிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால நாங்களும் லாபம் சம்பாதிக்கிறோம், எங்கள்கிட்ட கொடுக்கிறவர்களுக்கும் நாங்கள் சரியான நேரத்தில் பணத்தை என்ன பண்ண முடியுது, கொடுக்க முடியுதுன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி இதெல்லாம் எங்கே கிடந்துச்சுன்னா ரோடுகளிலையும் முக்கலத்துலையும் வேஸ்ட் ஃப்ளாட்லையும் நீர்நிலைகளிலையும் இந்த குப்பைகள் என்ன பண்ணுச்சு, கிடந்துச்சு அப்படி சொன்னாங்க. இப்போ பாருங்கள், அதே மாதிரி இப்போ நிறைய சிந்தனையை நம்ம யோசிச்சுட்டு எங்கே போட்டு வச்சுருக்கோம், இருதயத்தில் எம்டி ஃப்ளாட் மாதிரி நினச்சிக்கிட்டு அதில் கொண்டு போய் கொட்டி வச்சுருக்கிறோம். இருதயம் எம்டி ஃப்ளாட் இல்லை, இருதயம் கர்த்தருடையது. ஆமென். கர்த்தருடைய ஆலயம். உங்கள் ஆத்மா கர்த்தர் தங்கக்கூடிய, உங்கள் இருதயம் கர்த்தர் தங்கக்கூடிய பகுதி. இப்போ இந்த பகுதியில் உங்கள் சிந்தனையின் குப்பையை கொண்டு போய் என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. இதை வாங்கிக்கிறதற்கு ஒரு டீம் ரெடியாக இருக்குது. அது என்னென்னா கர்த்தருடைய டீம். அது சொல்லும்போது சொல்ல, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை என்ன பண்ணுவார், ஆதரிப்பார், உனக்கு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ பாருங்கள், நீங்கள் தெளிவாக இந்த காரியத்தை என்ன பண்ணணும், பார்க்கணும். அப்போ பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். புரியுதா? இயேசு இந்த பூமியில் இருக்கிறது வரையிலும் இயேசு மன்னிக்கிறவராய் இருந்தார். மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டுன்னு நீங்க தெரியணும் அப்படின்னு சொல்லி அவர் அதை செஞ்சு காட்டினார். அதுக்கப்புறம் இந்த மன்னிக்கிறத மனிதனுக்கிட்ட கொடுத்துட்டார். ஏன்னா இயேசு நம்மளுக்குள்ள வர்றாரு, நாம மன்னிக்கணும் அப்படிங்கிற அந்த கொள்கைக்குள்ள நம்மளை கடவுள் என்ன பண்ணிட்டாரு, கொண்டு வந்துட்டாரு. சொல்லுங்க ஆமாவா? ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் எவர்களை பூமியில நீங்க மன்னிக்கிறீங்களோ அவங்கள நான் மன்னிப்பேன் அப்படி சொல்லிட்டார். மன்னிக்கணும், மன்னிக்கிற வேலை நம்மளுடைய வேலை. நான் மன்னிச்சா எனக்கு மன்னிக்கப்படும். இதுதான் பைபிள் சொல்லுது. எவைகளை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் நீங்கள் மன்னிக்கப்படும், உங்களுக்கு மன்னிக்கப்படும், உங்களுக்கு மன்னிக்கப்படும். அப்ப நான் மன்னிக்காம எனக்கு மன்னிக்கப்படணும்னா என்ன பண்ணாது, மன்னிக்கப்படாது. ஸோ அப்போ மன்னிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருக்கிறார். பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒருத்தர் பாவம் செஞ்சா அவங்கள மன்னிக்கணும். நீ பாவம் செஞ்சிட்டில்ல அப்படின்னு வா, உனக்கு மொட்டை அடிச்சு கரும்புலி செம்புலி குத்தி கழுத மேலே ஏற்றி ஊர்வலமாக கொண்டுட்டு வர்றேன் அப்படின்னு கொண்டு வரக்கூடாது. இன்னைக்கு நிறைய நம்ம அப்படி தான் பண்ணுறோம். நீ செஞ்சிட்டில்ல, நீ செஞ்சிட்டில்ல, நீ செஞ்சிட்டில்ல, நீ செஞ்சிட்டில்லன்னு சாகடிச்சு போடுறோம். ஆனால் பைபிள் சொல்லும்போது சொல்லியிருக்கு, உங்கள் இருதயத்தில் இந்த குப்பை கிடக்கிறது வரையிலும் இந்த குப்பை தான் உங்களை மேலிட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த குப்பைகளை கலெக்ஷன் பண்ணுற டீம் நான் வச்சிருக்கிறேன்ப்பா, அது சுமக்கும், நீ சுமக்க தேவையில்லை, அது சுமந்துட்டு போயிடும். நீ ஏன் சேர்த்து சேர்த்து வச்சிருக்கிற? ஆமென். சொல்றது புரியுதா? நீங்க என்ன பண்ணக்கூடாது, சேர்த்து சேர்த்து வச்சுக்க கூடாது. இப்போ பாருங்க, வீட்டை கூட்டி பெருக்கி நான் ஐயோ என் வீட்டு குப்பையை நான் வெளியில கொட்டுனா என்ன ஆகுறது அப்படின்னு நீங்க மூட்டை மூட்டையை ஒரு சாக்கை வாங்கி வச்சுக்கிட்டு அதில் கூட்டி கூட்டி மண், தூசி, குப்பை, பேப்பரு, காய்கறி, நீங்க சாப்பாடு வேஸ்ட்டு எல்லாத்தையும் கொட்டி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? நாத்தம் வரும். முதல்ல இடம் நிறையும். ரெண்டாவது என்ன வரும்? நீங்க குடியிருக்கிற வேண்டிய இடத்துல அது குடியிருக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது நாத்தம் வரும், நீங்க நிம்மதியாக அதில் உட்கார முடியாது. மூணாவது அங்க புழுக்கள் வரும். புழுக்கள் உருவாகி வந்துச்சுனாவே அதை திங்கிறதுக்கு வேற ஏதாவது வரும். கடைசியாக உங்களை வெளியில துரத்திடும்.
அதே மாதிரி தான் இப்போ இருதயத்துக்குள்ள நிறைய பேருக்கு நாத்தம் எடுத்துருச்சு, புழுக்கள் உருவாயிருச்சு, குப்பை வந்து சேர்ந்துருச்சு. இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த இப்போ நம்ம நிறைய கதைகள், கற்பனைகள், யோசனைகள் அதுகளுக்கு கொடுத்து வச்சிருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், உன் இருதயத்தை சுத்தம் பண்ணணும். ஆமென். இருதயத்தை என்ன பண்ணணும்? சுத்தம் பண்ணணும். அப்போ உன் பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா நீ போய் முதல்ல பாவத்தை என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். யார் மேலே கசப்பு இருக்கோ மன்னி, யார் மேலே வெறுப்பு இருக்கோ மன்னி அப்படின்னு சொல்றாரு. மன்னிக்கிறதுக்கு நீங்கள் எதுவும் செலவெல்லாம் பண்ண தேவையில்லை. ஐயோ நானே ஏற்கனவே என் வருமானமே போதாத காரியத்தில் இருக்குது, நான் மன்னிக்கிறதற்குன்னு ஒரு அமௌண்ட்டை செலவு பண்ண என்னன்னா இதுக்கு காசெல்லாம் தேவையில்லை. கடவுளுடைய சமூகத்தில் உட்காந்து இருதயபூர்வமாக ஆண்டவரே அவங்க அப்படி திட்டுனதற்கு நான் கோவப்பட்டு அவங்க மேலே கசப்பாக இருக்கிறேன், அவங்க மேலே வெறுப்பாக இருக்கிறேன், அவங்கள துரத்தி விட்டுட்டேன், அவங்களோட பிரிஞ்சிருக்கிறேன், சண்டை போட்டுருக்கிறேன், பார்த்தா கொன்னுபடணும்னு தோணுது எனக்கு, இப்படியெல்லாம் வைராக்கியம்லாம் இருக்குது, இதெல்லாம் தப்புன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இதை என் இருதயத்திலேருந்து வெளியில் எடுத்து போடுறதுக்கு ஆண்டவரே நான் அவங்கள முதல்ல என்ன பண்ணுறேன்? மன்னிக்கிறேன். ரெண்டாவது அந்த அந்த மன்னியாமையின் மூலம் எனக்குள்ளே வந்து ஆவியை நான் என்ன பண்ணுறேன்? வெறுக்கிறேன். அது வந்து எனக்குள்ளே மூட்டை கட்டி என்ன பண்ணிருச்சு? அரண் அமைச்சு வச்சிருச்சு, வீடே கட்டி வச்சிருச்சு, மாளிகை கட்டி வச்சிருச்சு. இயேசுவை வாழ வைக்க வேண்டிய இடத்துல அது வந்து வாழ்ந்துட்டு இருக்குது. இப்போ இது எனக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்குறீங்க. என்ன அதிகாரம்னா அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலன்னு எனக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்குறீங்க. நான் இன்னொரு ஆள் வந்து எனக்கு துரத்தணும்னு தேவையில்லை. நானே என்ன பண்ணணும்? ஏசப்பா நீங்கள் எனக்கு கொடுத்த அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலத்தை பயன்படுத்தி சாத்தான் எனக்குள்ள வந்து கட்டி வச்சிருக்கிற அரண்களை, வீடுகளை, மறைவிடங்களை என்னென்ன கட்டி வச்சிருக்கோம் அதெல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்? உடைச்சு அந்த ஆவிகள் ஒவ்வொன்றையும் தனிமைப்படுத்தி அந்த ஆவி அது கொண்டு வந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியில் ஓடுன்னு துரத்துறேன்னு சொல்லணும். ஆமென். இதுதான் சுத்தம் பண்ணுற முறை. நம்ம என்ன சொல்கிறோம்? ஏசப்பா மன்னிச்சு என்னை விடுதலை ஆக்குங்கப்பா அப்படிங்கிறோம். அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? விடுதலை ஆகுறதற்குரிய வழியை உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன், வீட்டோட சாவியை உனக்கிட்ட கொடுத்த பின்னாடி நீ தான் திறக்கணுங்கிறது மாதிரி இப்போ என்ன பண்ணியாச்சு? விடுதலையின் சாவியை உன் கையில் கொடுத்தாச்சு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அந்த சத்தியம் சொல்லுது அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலத்தை பயன்படுத்தி எங்கெங்க அரண் கட்டியிருக்கோ அதை ஒட்ட அப்படின்னு. புரியுதா? நேற்று பைபிள் ஸ்டடியில் கொஞ்சம் விளக்கமாக சொன்னேன். ஏற்கனவே எலும்புகளிலே சுகம் அப்படின்னு ஒரு பாடம் நான் எடுத்திருக்கிறேன். அப்போ எடுக்கும்போது இந்த மைய நரம்பு மண்டலம் அப்படின்னு ஒரு பகுதியை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, ஒரு சிலர் புதுசாக இருக்கிறதுனால மறுபடி சொல்கிறேன். இப்போ பாருங்கள், மெடிக்கலாக நம்மளுடைய சரீரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு மண்டலம் அப்படின்னு ஒன்று இருக்குது, இரத்த குழாய் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படிதா? இரத்த குழாய் வேற, நரம்பு மண்டலம் வேற. நான் ஏற்கனவே சொல்லும்போது சொல்லியிருக்கேன். நிறைய பேர் சொல்லுவோம், ஆஸ்பத்திரியில் போய் ஒரு நரம்பு ஊசி போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். நரம்பில் ஊசி போட்டால் நீங்கள் செத்து போயிடுவீங்க. அதுக்கு பேர் என்னது? வெயின் இன்ஜெக்ஷன். இரத்த குழாயில் போடக்கூடிய ஊசி. நரம்புங்கிறது செல்ஸை பாஸ் பண்ணக்கூடிய காரியம். இந்த செல்லு தான் என்ன பண்ணுன்னா உங்கள் உடல் அமைப்புகளுக்கு தேவையான தகவல்களை சேகரிக்கிறதற்கு உங்களுக்கு உள்ள, அதாவது ஸ்பைனலோட எண்டில், வயிற்று உள்பகுதியில், அடி வயிற்று பகுதியின் உள்பகுதியில் மைய நரம்பு மண்டலம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஆமென். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ரிசீவர் இருக்குது, இன்டர்நெட் ரிசீவர் இருக்குது. இந்த இன்டர்நெட் ரிசீவர் என்ன பண்ணுன்னா சேட்டலைட்டில் இருந்து இன்டர்நெட்டை ரிசீவ் பண்ணி அதனுடைய அந்த காரியங்களை ரிசீவ் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். இங்கே இருந்து லேண்ட் மூலமாகவோ அல்லது வைஃபை மூலமாகவோ இதை மற்ற சிஸ்டத்தோடு கனெக்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அங்கே இருக்குது, எந்த வயரும் போடாமல் இந்த லேப்டாப்போட இதை என்ன பண்ணியிருக்கிறோம்? இதை லிங்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ லிங்க் பண்ணும்போது இந்த லேப்டாப்பில் உள்ள தகவலை அந்த இன்டர்நெட்டினுடைய ஹப் மூலமாய் இன்னொரு லேப்டாப்புக்கோ அல்லது இதே லேப்டாப்பின் இன்னொரு பகுதிக்கோ நம்மள என்ன பண்ணலாம்? அனுப்பிடலாம். கூகுள் டிரைவ் அந்த மாதிரி இதுகளுக்கு என்ன பண்ணிடலாம்? அனுப்பிடலாம். புரியுதா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஒரு தகவலை நான் இந்த மொபைலில் இருந்து
இந்த மொபைலில் இருந்து என்னுடைய லேப்டாப்பில் வச்சுருக்கக்கூடிய ஒரு தகவலை நான் இந்த மொபைலில் இருந்து எடுக்கலாம். எதன் மூலம் அப்படின்னா இந்த இன்டர்நெட் ஹப் மூலம். புரியுதா? இதன் மூலம் சேட்டலைட்டை தொடர்பு கொண்டு அங்கே இருந்து இந்த ஐபி அட்ரஸை நான் கனெக்ட் பண்ணி அதில் இருக்கிற தகவல்களை நான் இந்த மொபைலுக்கு என்ன பண்ண முடியும்? எடுக்க முடியும். இந்த மொபைலில் உள்ள தகவலை வேறு எங்கேயோ இருக்கிற ஒரு நபருக்கு நான் என்ன பண்ண முடியும்? அனுப்பி கொடுக்க முடியும். ஆமென். ஸோ அப்போ இது எப்படி முடியுது அப்படின்னா அதுக்கு ஒரு யூனிட் இருக்குது. அதே மாதிரி தான் நமக்குள்ள சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம்னு ஒரு அமைப்பு இருக்குது, மைய நரம்பு மண்டலம். இந்த மைய நரம்பு மண்டலம் என்ன பண்ணுதுன்னா உடலின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தகவல்களை சேகரித்து, அதான் டேட்டா சேகரிக்கிறது. செல் மூலம் தகவல்களை சேகரிக்கும். இப்போ பாருங்கள், இப்போ காலில் ஒரு முள்ளு குத்தி இருந்துன்னு வைங்க, அதுக்கான ஒரு சில அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள நம்ம அப்படி சொல்லி கத்திடும், அப்படி சொல்லிடுவோம், கண்ணு கலங்கிடும், கை கால் உடனே அப்படி மடங்கும், கை உடனே அந்த முள்ளை போய் பிடுங்கும், ரத்தம் வர்றதை பார்த்து சூச்சுன்னு வாயு என்ன பண்ணும் அப்படி சொல்லும், உடனே கை போய் அதை அப்படி தேய்ச்சி இப்படி பிடிச்சி அமுக்கி பிடிக்கும் ரத்தம் வராமல் கொஞ்சம் நேரத்துக்கு. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம், இந்த மைய நரம்பு மண்டலம். ஆமென். தகவலை இப்போ காலில் இருக்கிற உணர்வு செல் மூலம் தகவல் என் காலில் ஒன்று குத்திடுச்சு அப்படிங்கிறத அது சேகரித்து அது மூளைக்கு அனுப்பி மூளையிலிருந்து கட்டளையை வாங்கி மைய நரம்பு மண்டலம் வாங்கி எங்கெங்கே கொடுக்கணுமோ, கைக்கு கொடுக்கணும், கண்ணுக்கு கொடுக்கணும், வாய்க்கு கொடுக்கணும், நாக்குக்கு கொடுக்கணும், எங்கெங்கே கொடுக்கணுமோ காலுக்கு கொடுக்கணும், இப்படி மடக்கு அப்படின்னு, இடுப்புக்கு கட்டளை கொடுக்கணும், இப்படி உட்காரு அப்படின்னு. புரியுதா? இவ்வளோ வேலையும் இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்குள்ளே நடந்து முடிஞ்சிருது. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வச்சிருக்கு. சாத்தான் என்ன பண்ணுதுன்னா ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது அங்கே போய் பிளாக் பண்ணுற வேலையை செய்யும், அங்கே போய் ஒரு அடைப்பை உண்டாகும். இப்போ உதாரணத்துக்கு கண்ணுக்கு வர்றதை அடைச்சிச்சுன்னா கண்ணு தெரியாமல் போயிடும், கிட்னிக்கு போகிறத அடைச்சிருச்சுன்னா கிட்னி செயல்படாமல் போயிடும், நரம்பு மண்டலங்களை பாதிக்கும். இப்போ புரியுதா? இப்போ என்ன பண்ணும் சாத்தான, என்ன பண்ணும், அது பாட்டில் போயிட்டு நீ இந்த வார்த்தையை கேட்டீங்கன்னா விடுதலை ஆயிடுவேன்னு கொஞ்சம் தூக்கம் வரக்கூடிய அந்த நரம்பை பிடிச்சிரும், மூளையில் உள்ள ஒரு பகுதியை பிடிச்சிரும். அதனால தான் சர்ச்சுக்கு வந்தோன்னே சில பேருக்கு பார்த்தோன்னா அப்படியே தூக்கம் வந்துடுங்கிறாங்க. அதே இது ஆமேன் அப்படின்னு ஒன்று பாருங்க, அப்படியே பிரிஸ்காக இருந்துச்சு நின்றுக்கிறாங்க, கண்ணெல்லாம் பெருசாகிடுது. அவங்க பேக் அவங்களே எடுத்துக்கிறாங்க, சாவி அவங்களே எடுத்துக்கிறாங்க, வாட்டர் பாட்டில் தேடி எடுத்துக்கிறாங்க, அவங்களே வண்டி ஓட்டுறாங்க, அவங்களே வீட்டுக்கு போகிறாங்க, வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்றாங்க, டிவி பார்க்குறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனால் சர்ச்சுக்குள்ளே வந்தோடனே வந்துடுது. இது ஏன் அப்படின்னா தூக்கத்தை உண்டாக்குற ஒரு அசுத்த ஆவி அது உங்களுக்குள்ளே போய் மைய நரம்பு மண்டலத்திலிருந்து உங்களை தூங்க வைக்கிற ஒரு மூளையில் ஒரு பகுதி இருக்குது, அதுக்கு போகிற நரம்பு அது என்ன பண்ணிடும், அப்படியே பிடிச்சிக்கும். அவ்வளோதான், ஒரு சின்ன வேலை. கருப்பைக்கு போகிற அந்த கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய நரம்பை பிடிச்சிச்சுன்னா குழந்தை உண்டாகாது, கிட்னியை பிடிச்சிச்சுன்னா கிட்னி செயலிழந்து போயிடும், அது சுத்திகரிக்காது, அப்புறம் டயாலிசிஸ் பண்ணணும். புரியுதா? சில நேரத்துக்கு இப்படி கை காலில் அப்படி இழுத்துக்கிட்டு நின்றுக்கிறோம், பார்த்துருக்கீங்களா? அது எல்லாமே அங்கங்கே இருக்கும். நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு அவங்களால கண்டே பிடிக்க முடியாமல் சிலதெல்லாம் புதுசாக சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு புதுசாக ஒரு மருந்தை கொடுத்து உங்களை டெஸ்ட் எலியாக மாற்றிடுவாங்க. உங்களை டெஸ்ட் பண்ணி இந்த ஊசியை போட்டு பார்ப்போம், அந்த ஊசியை போட்டு பார்ப்போம்னு போட்டு பார்த்து கடைசியாக ஒன்றும் கைகூடி வரல ஐயான்னுருவாங்க. சில பேருக்கு ரெக்கவர் ஆகிரும், சில பேருக்கு ரெக்கவர் ஆகாது. ரைட்? ஸோ இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா அசுத்த ஆவியினால் நடக்கக்கூடிய காரியம். இது இருதயத்தில் குப்பை அப்படிங்கக்கூடிய இந்த பகுதியை தான் அது சொல்லுது. இப்போ இந்த குப்பையிலிருந்து நான் விடுதலை ஆகினாதான், அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலத்தை வச்சு அதை அடித்தாதான் அது என்ன பண்ணும் அப்படின்னா அதுலேருந்து வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இச்சையான தாட் வந்துக்கிட்டே இருக்கும், இச்சையானதை செய்ய மாட்டாங்க, ஒருத்தங்களை போய் கட்டிப்பிடிக்க மாட்டாங்க, கிஸ் பண்ண மாட்டாங்க, வேற ஏதோ செக்ஸுவல் காரியங்களை செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்க மண்டை ஃபுல்லாக என்ன இருக்கும், அதையே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த காதல்லாம் அதனோட ஒரு டைட்டில் தான், புரியுதா? எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதை ஹைட் பண்ணிவிட்டு அது இன்னொரு காரியத்துக்கு அதை பயன்படுத்திடும்.
அந்த காதலிக்கிற ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி இப்படியே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் இப்படி தனியாக ஓடிக்கிட்டு, தனியாக செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு, தனியாக அப்படி உள்ளே ஓடிக்கிட்டு, அவங்களே ஒரு மாதிரி மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு. சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே போனாலும் மேக்கப் இப்படி 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 போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்? ஏதோ ஒரு அசுத்த ஆவி, இச்சையின் ஆவி அவங்கள என்ன பண்ணியிருக்கு, பிடிச்சிருக்கு. சில ஆவிகள் இருக்குது, அது வியாதியை உண்டாக்குகிற ஆவிகள், அது வியாதியை உண்டாக்கும். இப்போ இந்த ஃபிக்ஸ் வியாதியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வியாதி கிடையாது, அதெல்லாம் அசுத்த ஆவி. அசுத்த ஆவி பைபிளில் வந்து இயேசு கிறிஸ்து அதை சொல்லும்போது அதை அந்த அவனுக்குள் இருந்த அசுத்த ஆவியை அவனை விட்டு வெளியே புறப்பட்டு போகும்படி சொன்னார். அவனுக்குள்ளே இருந்த அந்த ஃபிக்ஸ் வியாதி சுகமாயிருச்சு. புரியுதா? வியாதி பலவீனத்தினால வரக்கூடிய வியாதி இருக்குது, அதே இது அசுத்த ஆவிகள்னால வரக்கூடிய காரியங்கள் இருக்கு. இதை பிணிகள், வியாதிகள், சிக்னஸ் அண்ட் வீக்னஸ் அப்படின்னு பைபிள்லாம் என்ன பண்ணியிருக்கு, எழுதி இருக்குது. ஆமே. ஸோ இப்போ நீங்கள் தெளிவாக இந்த காரியங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ இதை உங்கள் இருதயத்திலிருந்து நீங்கள் வெளியில் எடுக்கிறதற்கு உங்கள் எண்ணங்களை அறிந்திருக்கிற ஆண்டவரோட உதவியை நீங்கள் என்ன பண்ணணும், நாடணும். அவர் தான் உங்களுக்கு இதில் வந்து என்ன பண்ண முடியும், உதவி செய்ய முடியும். மத்தேயு 12வது அதிகாரம் 25வது வசனத்துக்கு திருப்புங்களேன். 12வது அதிகாரம் 25வது வசனம். இயேசு அவர்களுடைய சிந்தனையை அறிந்து அவர்களை நோக்கி இங்க சொல்லும்போது சொன்னாரு, இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருடைய சிந்தனையும் இயேசு அறிந்திருக்கிறார். நீங்களும் நானும் அறிய முடியாது. இப்ப நீங்க என்ன சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த வேலையை நம்மளுக்கு கொடுக்கல. லூசிஃபரோட அதை ஹைட் பண்ணிட்டார் ஆண்டவர். லூசிஃபரோட முடிஞ்சு அது சிந்தனையை அறிகிற வேலையை. புரியுதா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒருத்தரை நம்ம படிக்கிற மாதிரி நினச்சிட்டு, அந்த அக்கா இப்படித்தான், நான் அந்த அக்காவை படிச்சுட்டேன் ஃபுல்லாக அப்படின்னா அந்த அக்காவை நீங்கள் படிக்க முடியாது. உங்கள் மனசை தான் நீங்கள் படிக்கிறீங்க. ஒரு கணவன் மனைவியை படிக்க முடியாது. மனைவியினுடைய அந்த எண்ணத்தை, சிந்தனையை, மனதை என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்கன்னு படிக்க முடியாது. பக்கத்தில் உட்காந்துருந்தா கூட என்ன யோசிக்கிறீங்கன்னு என்ன பண்ண முடியாது, சிந்திக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? ஆனால் இந்த சிந்தனையை அறிந்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்லும்போது சொன்னார், அங்கே மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இவன் பிசாசுகளினாலே பிசாசை துரத்துகிறான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இவன் செய்கிற அற்புதம் வந்து என்ன இல்லை, இது கடவுளுடைய அற்புதம் இல்லைங்கிறது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேருனுடைய வாழ்க்கையில் அப்படிதான். இப்போ ஒரு சர்ச்சாக இருக்கட்டும், ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், ஒரு காரியமாக இருக்கட்டும், அப்படி இல்லை. இன்னைக்கு நீங்கள் எடுத்து பாருங்களேன். இன்னைக்கு ஒரு ஜெபத்தை குறித்து ஒருத்தங்க போடுறாங்க, இன்னொரு குரூப்பு நாய்கள் ஜெபிக்கிறது மாதிரி போடுறாங்க. இன்னைக்கு நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கிண்டல் பண்ணுறாங்க. ஒருத்தங்க ஆராதிக்கிறாங்க, அதை ஒருத்தங்க கிண்டல் பண்ணுறாங்க. ஒருத்தங்க பிரசங்கம் பண்ணுறாங்க, அதை ஒரு டீம் என்ன பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? அதை நம்ம கிண்டல் பண்ணணும்னு நம்மளுக்கு என்ன தேவை இருக்குது சொல்லுங்கள்? ஆமென். இப்போ நான் பேசுகிறது இங்கே இருக்கிற உங்களுக்கு நான் பேசுகிறேன், அல்லது இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் பேசுகிறேன். உனக்கு இந்த கருத்தோடு ஒத்து போகலைன்னா நீ என்ன பண்ண சொல்லியிருக்கு பைபிள், விலகிக்கிற சொல்லியிருக்குது. அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ, அவங்கள வேற ஏதோ காரியங்கள் சொல்கிறதுக்கோ உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன பண்ணலை, அதிகாரத்தை கொடுக்கல. அதனால தான் அவர் சொல்லும்போது சொன்னார், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாலாய் போகும். ஆமென். இப்போ பாருங்க, இந்த இயேசு நம்மோடு எழுப்புதல் சபைங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இது ஒருத்தருக்கு தானாவே பிரிஞ்சு இருக்கிறீங்கன்னு வைங்க. நீங்கள் ஒரு எண்ணத்தில் வர்றீங்க, இன்னொருத்தங்க ஒரு எண்ணத்தில் வர்றாங்க, நான் ஒரு எண்ணத்தில் வர்றேன், அவங்க ஒரு எண்ணத்தில் வர்றாங்கன்னு வந்தாங்கன்னா இது என்ன ஆகும், கொஞ்ச நாளில் பிரிஞ்சு போயிடும். அப்படி பிரிஞ்சு போனவர்களும் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த கொள்கையோடு உடன்பட முடியலை. என்ன இந்த கொள்கையோடு உடன்பட முடியலை? பைபிள் தெளிவாக சொல்லுது, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதை
பூமியில் எல்லா இடங்களிலையும் நீங்கள் அறிவிக்கப்படணும். அப்படி அறிவிச்சாதான் உங்கள் பேர் தூதருக்கு முன்னாடியும் உங்கள் பேர் பிதாவுக்கு முன்னாடியும் இயேசு கிறிஸ்து அறிக்கை செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி அறிக்கை செஞ்சாதான் பிதாவாகிய தேவன் தான் குமாரனுடைய ராஜ்யத்தை எனக்கு கொடுக்கணும். 1000 வருஷ அரசாட்சியை எனக்கு யாரு கொடுக்கணும்? பக்கத்தில் பார்த்துக்கலுங்க, யார் கொடுக்கணும்? பிதா கொடுக்கணும். பிதாவுக்கு என் பேரே தெரியாது. என் பேரை இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு அறிவிக்கலை. அப்போ என்ன நடக்கும்? அப்போ எனக்கு என்ன கிடையாது? இதுக்கு வேற யாரும் தீர்ப்பு சொல்ல வேண்டியதில்லை, நானே சொல்லிக்கலாம். இப்போ நான் பைபிள் சொல்கிற பிரகாரம் நான் எல்லா இடத்துலையும் அறிவிக்கலைன்னு வைங்க. இப்போ நான் எல்லா இடத்துலையும் அறிவிச்சிட்டேன். எனக்கு 2-3 பேரெல்லாம் கிடையாது, ஒரே பேர் தான். புரியுதா? பேசிக்காகவே ஆண்டவர் என்னை கிறிஸ்தவத்தில் பிறக்க வச்சதுனால என் தாயும் தகப்பனாரும் என் முற்பிதாக்களும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, உற்றார் உறவினர்கள்லாம் சேர்ந்து கிறிஸ்தவம் அப்படின்னு எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நான் எல்லா இடத்துலையும் நான் கிறிஸ்தவன், என் பேர் இதுன்னு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஆதார்லேருந்து, ரேஷன்லேருந்து, ஓட்டர் ஐடியிலேருந்து எல்லாத்துலேயும் சொல்ல முடியும். அப்படித்தானே? அப்போ என் பேரை இயேசு கிறிஸ்து யாருக்கு அறிவிக்க முடியும்? பிதாவாகிய தேவனுக்கும் தூதருக்கும் அறிவிக்க முடியும். புரியுதா? இப்போ அறிவிச்சிட்டா என்னுடைய அன்றாட தகவல்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தப்படும். பைபிளில் சொல்லியிருக்கிற ஞாபக புஸ்தகத்தின் மூலமாய் அது எழுதப்படும். புரியுதா? அது எழுதப்பட்டு அந்த நாளிலே நினைவு கூறப்படுகிறதுக்கு அது காரணமாக இருக்கும். அதான் நேற்று நான் பைபிள் ஸ்டடியில் சொல்லும்போது சொன்னேன், அட்லீஸ்ட் இந்த பூமியில் வாழும்போது ஒரு 51% நான் என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக நான் வாழணும். 100% ஒரு வேளை வாழ முடியாட்டியும் எத்தனை சதவீதமாவது வாழ்ந்திருக்கணும்? குமாரனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா 51% நான் என்ன பண்ணியிருக்கணும், நாம் வாழ்ந்திருக்கணும். ஆமே. அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு தெளிவாக இன்னும் விளக்கமாக நான் அதை எடுக்கிறேன். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ தெளிவாக இந்த காரியங்களை நீங்கள் என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். அப்போ இப்படி ஒரு காரியம் பேசிக் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த காரியம்? இதுதான் பேசிக். கிறிஸ்தவத்தின் அடித்தளம் இதுதான். இதுதான் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் போட்டாதான், என் பேர் பிதாவாகிய தேவனுக்கு அறிவிக்கப்பட்டாதான் என் மேல கட்டப்படுகிற மாளிகை இசைவாய் கட்டப்படும். ஆமென். இல்லைன்னா என்ன பண்ணாது? ஏற்கனவே நான் சொல்லும்போது சொல்லியிருக்கேன், வைக்கோல்னால கட்டுனாங்க, மரத்தினால கட்டுனாங்க, புல்லுனால கட்டுனாங்க. பைபிள் நிறைய சொல்லியிருக்கு அப்படி. ஆமென். பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற பொருள்னால கட்டினவங்களும் இருக்கிறாங்க. நாளானது வரும்போது அக்கினி அதை என்ன பண்ணும், சோதிக்கும் அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு நான் எடுத்திருக்கிறேன். ஸோ இப்போ இந்த டெஸ்ட் ஃபைனல் டேயில் நடக்க போகுது. அந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஜெயிச்சாதான் நீங்கள் எங்கே போக முடியும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு இல்லை, குமாரனுடைய ராஜ்யத்திற்கு. நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பேசுறதெல்லாம் அதிகமாக தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி, பரலோகத்தை பற்றியே இன்னைக்கு கிறிஸ்தவம் பேசிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி குமாரனுடைய ராஜ்யம்னு ஒன்று இருக்கு. ஆமென். இதை குறித்து கவலை இல்லாதவங்களா நம்மளை சாத்தான் மாத்திருச்சு. எத்தனை பேருக்கு இந்த குமாரனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு தெளிவு இருக்கு? ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். அதுல இன்னைக்கு நிறைய கை இன்னும் தூக்கல பாருங்க. ஏன் அப்படின்னா, இந்த குமாரனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது அன்னைக்கு யாரோ உயிரோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் அதை பேசுறதே இல்லை. 1000 வருஷம் நடக்க போகுதுங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1000 வருஷம் நடக்க போகுது. இந்த உலகம் உண்டான போது கர்த்தர் வச்சிருந்தார் பாருங்க, 900 சில்லற வருஷம் அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்க. அவங்கள நம்ம பீட் பண்ணி 1000 வருஷம் வாழ போறோம். இந்த 1000 வருஷம் வாழ்க்கைக்கு என்னை ஆயத்தப்படுத்தணும்னா ஈஸியாக கொடுத்துருவாங்களா? பாருங்க, நீங்க ஒரு கவுன்சிலருக்கு நிக்கணும், ஈஸியாக கிடைச்சிருமா? ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பிக்கு நீங்க எலெக்ஷனுக்கு நிக்கிறீங்க, ஈஸியாக கிடைச்சிருமா? நாளைக்கே நீங்க முதல்வர் ஆயிட முடியுமா? ஆக முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்?
யூ ஷுட் ஒர்க் ஹார்டு. கண்டிப்பாக நீங்கள் கடினமாக என்ன பண்ணணும்? உழைக்கணும். இப்போ நீங்கள் ஒரு வார்டுக்கு மெம்பர் ஆகணும்னாவே அந்த வார்டில் உங்களுடைய பணி என்ன இருக்கா? உங்களை யாருன்னே தெரியாது அந்த வார்டில் உள்ளவங்க, எப்படி ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு? அல்லது ஐயோ இவங்களுக்கு ஓட்டு போட்டால் அவ்வளோதான் நாசமாக்கிடுவாங்க நம்ம தெருவையே அப்படின்னு இருந்துச்சுன்னா எப்படி ஓட்டு போடுவாங்க? உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வர்ற அளவுக்கு நீங்கள் அந்த பூமியில ஏதாவது வாழ்ந்து காட்டணும். ஆமென். இது 5 வருஷம் இருக்கிற ஒரு காரியத்துக்கு 1000 வருஷம் அரசாட்சிக்கு உங்களை கொண்டு போகணும். சும்மா கொண்டு போய் உட்கார வச்சிருவாரா? பக்கத்தில் கேளுங்க, சும்மா கொண்டு போய் உட்கார வச்சிருவாரா? சர்ச்சில் போய் அல்லேலூயா போட்டா போதுமா? 4 பாட்டுக்கு டான்ஸ் ஆடினா போதுமா? குத்தாட்டம் ஆடினா போதுமா? உங்க வாழ்க்கை முக்கியம். நீங்க வாழ்ந்து காட்டணும். உங்க மேல கேஸ் இருக்கக்கூடாது. உங்க மேல தேவையில்லாத காரியங்கள் உங்க மேல வரக்கூடாது. உங்க மேல வழக்குகள் அதெல்லாம் வரக்கூடாது. நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்கணும். லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டாத, லைசன்ஸ் வாங்கு அப்படி சொல்லணும். ஆமென். இப்போ சொல்லியாச்சு. இப்போ எங்கள் பிள்ளைக்கு பெரியவளுக்கு வயசு வந்துடுச்சு, ஆனால் இன்னும் லைசன்ஸ் வாங்கலை. சொல்லியாச்சு. நீ என்ன பண்ணணும்? லைசன்ஸ் வாங்கிடணும் அடுத்து வண்டி ஓட்டுகிறதற்கு. புரியுதா? எதுக்கு அப்படின்னா அதற்குரிய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். இந்த பூமியின் காரியங்கள் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லைங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இது முக்கியம் இல்லைங்க அப்படின்னு. இதாங்க முக்கியம். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். பரலோகம் அந்த சாட்சியெல்லாம் எதிர்பார்க்கும். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து கேளுங்க. பரலோகம் அந்த சாட்சியெல்லாம் எதிர்பார்க்கும். உங்க நற்சாட்சியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். யார் வீட்டு இடத்தையும் ஆக்கிரமிச்சுக்க கூடாது. கிராமத்திலேருந்து வருகிறவர்கள் உங்கள் நிலத்தை வரப்பெல்லாம் வெட்டி அடுத்தவங்க உங்கள் வரப்புக்கு கொண்டு போயிடக்கூடாது. ராத்திரியோட ராத்திரியாக போய் தெரியாமல் ஒரு இதை வெட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் தேவையான அந்த மரத்தையே ஒரு வயக்காரங்களுக்கு தெரியாமல் வெட்டாதீங்கன்னு சொல்லிடுவோம். அவங்க அனுமதிச்சால் மட்டும் என்ன பண்ணுங்க, வெட்டுங்க. இல்லை அப்படின்னா அந்த சைடில் கழிச்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க, அதை வாங்கிட்டு வாங்க, நம்ம மரம் மாதிரி செஞ்சுக்குவோம், டெக்கரேஷன் பண்ணிக்குவோம். போன வருஷம்லாம் அப்படி தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பின்னாடி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருவர் இருந்தார், அவர் போட்டிருந்தாங்க. போன வருஷம் அவங்க அது பெருசாகிடுச்சு, அது வெட்டுற அளவில் இல்லை, அந்த இலைகள்லாம் அந்த அளவுக்கு அரசலாக இல்லை. அதனால என்ன பண்ணோம் தெரியுமா, நம்மளே பண்ணுறோம். இந்த வருஷம் முன்னாடி நம்மளே வச்சாச்சு. எதற்கு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, தெரியாமல் போய் ஒரு வயலில் வெட்டிட்டு வந்தோம்னு வைங்க. ஆரம்ப நாட்களில் இந்த ஊரில் ஊழியம் ஆரம்பித்த நாட்களில் விறுவிறுன்னு போய் உள்ளே பூந்து எங்களுக்கு எது கண்ணில் நல்லா படுதோ அதை வெட்டிட்டு வந்துடுவோம். யாரும் கேட்க மாட்டாங்க, கிறிஸ்மஸுக்கு தான் கொண்டு போகிறாங்கன்னு தெரியும், வயக்காரங்களே கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் அனுமதி இல்லாமல் வாங்கினா அது நம்ம மேலே ஒரு குற்றமாக இருக்கும். நான் அதெல்லாம் அறிக்கை செஞ்சுருக்கிறேன். ஆமென். புரியுதா? அதெல்லாம் அறிக்கை செஞ்சுருக்கிறேன். ஆண்டவரே மன்னிச்சுக்கிடுங்க, அந்த நாளில் அறியாமை நாட்களில் அதை என்ன பண்ணியிருக்கிறோம், செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு. திருடாதீங்க, அடுத்தவங்க பொருளை எடுக்காதீங்க. ரோட்டில் கிடக்குதா எடுத்து அதை ஸ்டேஷன்லையோ வேற இடத்துலையோ ஒப்படைக்க முடியும்னா எடுங்க. இல்லை அப்படின்னா எடுக்காதீங்க, விட்டுட்டு வந்துடுங்க. வேற யாராவது ஒருத்தங்க எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ணட்டும், ஒப்படைக்கட்டும். இப்படி நல்ல காரியங்களை நம்ம பழகணும். அல்லேலூயா. காலையில் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு 100 ரூபா கொடுத்துட்டாரு, 100 ரூபா தான் கேட்டேன், 500 ரூபா கொடுத்துட்டாருன்னு தூக்கிட்டு வந்துடக்கூடாது. ஆமென். நீங்கள் உதவி இதெல்லாம் செய்யணும். இன்னைக்கு விசுவாசிகளோடு நான் அதிக நேரம் ஒதுக்குறதை விட இயேசுவை அறியாதவர்களோடு தான் அதிகமான நேரம் ஒதுக்குறேனா. ஏன் தெரியுமா? அவங்க வாயால சொல்றாங்க, இவர் கிறிஸ்தவர்னால நேரத்துக்கு வந்துடுறார், இவர் கிறிஸ்தவத்துக்குனால சொல்றத செய்கிறார், இவர் கிறிஸ்தவர்னால நல்ல ஒரு ஆலோசனை இவர்கிட்ட கிடைக்குது. அப்படி அவங்க வாயால இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் சொல்றாங்க. ஆமென். அப்ப அவங்க இருதயத்தில் என்னத்தை விதைக்கிறோம்? ஒரு கிறிஸ்தவனா இருந்தால் இப்படிப்பட்ட நல்ல ஸ்பாவம் உனக்குள்ள இருக்கணும்னு விதைக்கிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உங்க நினைவுகளை அறிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஆமென். நீங்க அதுக்கடுத்து பாருங்களேன், மத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனத்தை படிங்களேன். மத்தேயு 6:8.
நீங்கள் உங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். புரியுதா? அப்போ உங்க தேவைகளை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? அறிந்திருக்கிறார். நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் உங்க தேவை என்னன்னு அறிஞ்சிருக்கிறார். இன்னைக்கு உங்க தேவை என்ன அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? உங்களை உண்டாக்கின உங்கள் ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு தெரியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் அப்படி சொல்றேன். ஆமென். இன்னார் என்று நான் என்ன பண்றேன்? அறிந்திருக்கிறேன் அப்படி சொல்றேன். ஏன் அப்படின்னா என் ஆண்டவர் என் தேவைகளை அறிந்திருக்கிறார். எப்படி ஆகிலும் என் தேவைகளை அவர் சந்திக்கிறார். புரியுதா? நான் தான் சொல்றது. நான் சில நேரங்களில் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு வேலை கொடுங்க, இல்லைன்னா ஊழியம் கொடுங்க. என்னுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு நான் யார்கிட்டையும் கையேந்து என்ன பண்ணக்கூடாது? நிற்கக்கூடாது. என்கிட்ட காசு இல்லை கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு நிற்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுவேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அப்படி ஜெபம் பண்ணணும். எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லணும். ஐயோ வேலை கொடுத்தா நான் யார் போய் அந்த வேலைக்கு காலையில் போகிறது, சாயந்தரம் வர்றது, காலையிலேருந்து நிற்கிறது அப்படிலாம் சொல்லக்கூடாது. பாருங்க, நான் இங்கே வந்து 9:30 மணிக்கு 10 மணிக்கு நான் நிற்க ஆரம்பித்தேன். இன்னும் நான் நின்றுட்டு இருக்கிறேன். நீங்கள் உட்காந்தீங்க, எந்திரிச்சிங்க, முழங்கால் போட்டீங்க, என்னென்னமோ பண்ணுனீங்க. நான் இன்னும் ஸ்டாண்டிங்கில் தான் நின்றுட்டு இருக்கிறேன். ஐயோ நீங்களாம் உட்காடுறீங்கன்னு நானும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டேன்னா எப்படி இருக்கும்? புரியுதா? அது செய்யக்கூடாது. அப்போ என்ன இருக்கணும்? அப்போ இந்த வேலைக்கு நான் வந்துட்டேன், கர்த்தருடைய ஊழியக்காரனாய் வந்துட்டேன். அப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதற்கு உங்களுக்கு ஒரு மாதிரியாக நான் நின்று காட்டணும். இங்கிட்டு நெளிக்கக்கூடாது, இங்கிட்டு இப்படிலாம் பிடிச்சி அமைக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் வலிச்சா கூட வலியை தாங்கிக்கிட்டு நிற்கணும். ஆமாவா இல்லையா? உலக பிரகாரமான வேலையை செய்கிறவர்கள் அப்படி செய்கிறாங்க. கடந்த நாட்களில் ஒரு கிரிக்கெட் வீரருக்கு கால் உடஞ்சிருச்சு, ஒரு விரல் உடஞ்சிருச்சான். ஆமே, பந்து பட்டு என்ன பண்ணிச்சான், கால் உடஞ்சிருச்சு. அவர் அந்த அணிக்காக மறுபடி விளையாடி ஆகணும். வேற ஆட்கள் பேட்டிங் பண்ண முடியாது, ஃபீல்டிங் வேற ஆளை வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் பேட்டிங் அவர் தான் பண்ணி ஆகணும். இந்தியாவுக்காக அவர் விளையாடி ஆகணும். அதனால ஆஸ்பத்திரியில் போய் கட்டு போட்டுக்கிட்டு, காலில் எல்லாம் கட்டி பேண்டெல்லாம் போட்டுக்கிட்டு மறுபடி கிரவுண்டில் வந்து இறங்கி விளையாண்டார். ஒரு இந்தியாவுக்காக விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர் ஒடிஞ்சு போன காலை வச்சுக்கிட்டு பேட்டிங் பண்ணார். எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது விளையாட்டை குறித்து தெரிந்தவர்களுக்கு தெரியும். நிற்கிறதே கஷ்டம், கால் ஒடிஞ்சு போச்சுன்னா வீங்கிரும். இப்போ 3 மாதத்துக்கு மேலே அவர் ஓய்வு எடுக்கணும், அந்த விரல் சேர்றதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஆனால் இந்த ஒரு மேட்ச் அவர் என்ன பண்ணி தான் ஆகணும்? ஆடிதான் ஆகணும். அவர் விளையாடினார். எதுக்கு அப்படின்னா அவர் மேலே வைக்கப்பட்டிருக்கிற கடமை அது. இந்திய அரசாங்கத்தின் தேர்வுக்குழு அவரை நம்பி அனுப்பியிருக்கு. அவர் அந்த ஆட்டத்தில் இறங்கிட்டாரு, விளையாடுறாரு. அப்ப என்ன பண்ணி ஆகணும்? உயிரே போகக்கூடிய சூழ்நிலை, உயிர் போனா மட்டும்தான் எக்ஸ்கியூஸ். மற்றபடி இறங்கி என்ன பண்ணணும்? விளையாடணும். விளையாண்டு சாதிக்க அந்த 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 நாட்டுக்காக விளையாடுறவங்க. நம்மளுக்கு ஒரு நாடு இருக்கு, பரலோகம். ஆமென். இந்த நாட்டுக்காக வேலை செய்கிறதற்கு கர்த்தர் நம்மளுக்கு சம்பளம் கொடுக்கிறார். உங்க தேவை என்னவோ அதை சந்திக்கிறார். உங்க கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். அன்னன்னைக்கு தேவை அவர் என்ன பண்றாரு? அவர் கொடுக்கிறதற்கு அவர் ஆயத்தமா என்ன பண்றாரு? இருக்கிறார். ஆமென். அவர் தான் சொல்லும்போது சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்படியே 7வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு வந்துருங்களேன். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒருவேளை உங்களை பார்த்து கேட்கலாம், அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, அவர் கொடுக்க வேண்டியது தானே. நீங்களே கூட கேட்டிருக்கலாம் ஆண்டவரை பார்த்து, எனக்கு என்ன தேவைன்னு தான் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமே, நீங்க கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. கேட்டாதான் கொடுப்பேன்னு சொல்லிட்டார். உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் எனக்கு இந்த தேவை இருக்கு,
இதை கொடுக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார் அப்படின்னு நீ நம்பி என்ன பண்ணணும்? கேட்கணும். அப்படி சொல்லிட்டார். அப்பதான் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகே, அப்படி சொல்லிட்டார். இதே லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு வாங்களேன். ம் 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 இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். அதனால இன்னொரு முறை படித்து அந்த டயத்தை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இங்கே சொல்லும்போது சொல்லியிருக்கு பாருங்க. அவர் சொன்னார், அவள் அனுதினமும் தன்னை அலட்டி கொண்டதுனால, அதாவது கேட்டுக்கிட்டே இருந்ததுனால. புரியுதா? கடவுள்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் தேவையை சொல்லிக்கிட்டே இருக்கணும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள். கையை பிடிச்சி உங்கள் தேவையை தேவனுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன் அவருக்கு தெரியாதா அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அவர் கேட்டாதான் கொடுப்பேன் அப்படின்னு வந்து என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டார். இன்னொரு இதை படிங்களேன். யோவான் 16வது அதிகாரம். யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனத்தை படிங்களேன். இங்க சொல்லும்போது, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றையும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது. ஓகே, இப்போ பாருங்க, உங்க தேவை என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் தேவை தொடங்கிறதுக்கு முன்னாடியே அவர் அதை அறிஞ்சிருக்கிறாரு. ஆனா கேட்டாதான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டார். ஆமென். கேளுங்கள் அப்பொழுது. எப்படி கேட்கணும்? இந்த போ வா அப்படிலாம் இல்லை, என் நாமத்தினாலே. புரியுதா? இயேசு அப்படிங்கிற ஒரு நாமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இந்த இயேசு அப்படிங்கிற பேரை நீங்கள் பயன்படுத்தணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அப்படின்னு நம்ம அப்படி கற்றுக் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஆமென். எதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்த நீங்க தெளிவா அறிந்திருக்கணும். அப்படி அறிந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு ஒரு விலையில்லா மதிப்பை உண்டாக்கக்கூடிய காரியத்தை உங்களுக்கு கொண்டு வரும். அப்ப நீங்க கேட்கும்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி சொல்றார். உங்களுக்கு அதை திருப்தியாக்கி நடத்துறவரு, நீங்க திருப்தி அடையும்படி உங்களுக்கு என்ன பண்றாராம்? அந்த வேலையை செய்கிறார், அதை கொடுக்கிற வேலையை செய்கிறார். அதான் சொன்னாரு, உங்கள் நிறைவாகும்படி நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? பெற்றுக்கொள்வீர்கள் அப்படி சொன்ன. இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன், காலம் வரும் அப்பொழுது நான் உவமையாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன் அப்படி சொல்லிட்டேன். இப்போ எப்படி பேசுகிறேன்? உங்களோட உவமையாய் பேசுகிறேன், உதாரணத்தோடு பேசுகிறேன். ஆனால் ஒரு நாள் வரும், அப்போ பிதாவை குறித்து நான் என்ன பண்ணுவேன்? வெளியரங்கமாக அப்படியே டைரக்டாக இவர் தான் பிதா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். பிதா இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், பிதாவாகிய தேவன் இந்த தன்மை உடையவர், இப்படிப்பட்டவர், அவர் இதுதான் அவருடைய குணம் அப்படின்னு. இது எப்போ புரியும்னா, இன்னும் உங்களுக்கு அதுக்கு நாள் இருக்கு, அடுத்த வளர்ச்சிக்குள்ள போகணும். ஆமென். இப்ப நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது குமாரனை குறித்து. இந்த குமாரனை குறித்து கற்றுக்கொண்டு நீங்கள் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு என்ன போகணும். இதை சொல்ல தெரியாம தான் ஒரு சிலர் ஒன்லி ஜீசஸ்ன்னு சொல்லிடுறாங்க. இதை சொல்ல தெரியாம தான் அவங்க ஒன்லி ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிதா இல்லை, பரிசுத்த ஆவி இல்லை அப்படிலாம் சொல்லிடுறாங்க. அப்படிலாம் இல்லை. இது பரிசுத்த ஆவியானவருடைய ராஜ்யம். இந்த ராஜ்யம் முடிஞ்ச உடனே குமாரனுடைய ராஜ்யத்துக்கு என்னை கொண்டு போகிறார். அது ஒரு 1000 வருஷம். அது முடிஞ்ச பின்னாடி நாம தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மளை கொண்டு போகிறார். அது நித்தியமான ராஜ்யம், அது எட்டர்னல் லைஃப் அப்படி பைபிள் சொல்லியிருக்கு. ஆமென்.
ஸோ இப்போ இந்த ராஜ்யத்தினுடைய காரியம் நம்மளுக்கு தெரியாததுனால தான் ஏதோ சர்ச்சுக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்து நாம் ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதை வாழ்ந்துட்டு செத்து போயிட்டா கடவுள் நேராக பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார். எப்படி? எங்கள் பாஸ்டர் வந்து இன்னைக்கு பரலோகத்துக்கு நினைவு கூர்ந்தீர் சோத்திரம், மண்ணுக்கு மண்ணாக கொடுத்துட்றேன், புழுதிக்கு புழுதியாக கொடுத்துட்றேன், சாம்பலுக்கு சாம்பலாக கொடுத்துட்றேன்னு மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிடுவார். எனக்கு பிதாவாகிய தேவன் பரலோகத்தை கொடுத்துருவாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை. நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது உங்களுடைய வேலை. ஒளியிலே நடந்து கொள்ளுங்கள், பரிசுத்தமாகும்படி நீங்கள் பிரயாசப்படுங்கள். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் நடந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஒவ்வொருத்தர், நீங்கள் சின்னவங்க பெரியவங்க சாக போகிற வயசில் இருக்க, அப்படிலாம் முக்கியம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் கடவுள் சொன்ன வழியில் நீங்கள் நடக்கணும். நன்மை செய்ய அறிந்திருந்தும் நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உங்கள் வாசற்படியில் படுத்திருக்கும். ஆமென். குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரராய் மாறும்படி, குமாரனுடைய ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு தரும்படி பிதாவாகிய தேவனை நாம் அண்டிக் கொண்டிருக்கணும். பிதாவாகிய தேவனுக்கு என் பேர் அறிவிக்கப்பட்டிருக்கணும். இவ்வளோ காரியம் இருக்கு. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, என் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைங்க, என் சொந்த மத்தியில் பிரச்சனைங்க, ஜாதி சன மக்கள் மத்தியில் பிரச்சனைங்க, நான் சர்ச்சுக்கு வர்றதே தெரியாமல் தாங்க வர்றேன், அல்லது சர்ச்சுக்கு போனால் போய்க்கோ, நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துடாத ஒரு குரூப் இருக்கும். சர்ச்சுக்கு போ, ஆனால் நீ அதில் மாறிடாத அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். புரியுதா? ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, இங்கே யாருடைய காரியத்தையும் பார்க்க மாட்டேன். இங்கே இருக்கிற பாஸ்டரோட காரியத்தை கூட உன்னுடைய வாழ்க்கையில் பார்க்க மாட்டார். நீங்கள் தனிப்பட்ட நபர். நீங்கள் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு வாழ்கிறதுக்காக என்ன பண்ணுனீங்க? இதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். புரியுதா? இதெல்லாம் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு மனிதனிடத்திலிருந்து பிரிந்து போகிறது போல கடவுள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. ஒரு மனுஷனை பிடிக்காதவங்கள ஆகிறது மாதிரி கடவுள் பிடிக்காதவங்கள ஆயிடுறாங்க. இதனால ஏதோ ஒரு மனிதனுக்கோ ஒரு சபைக்கோ நஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, யாருக்கு நஷ்டம் தெரியுமா? அந்த தனி நபருக்கு தான் நஷ்டம். இப்போ நான் பிரிந்து போனால் எனக்கு தான் நஷ்டம், நீங்கள் பிரிந்து போனால் உங்களுக்கு தான் நஷ்டம். தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள வளர்றதுக்கு சொல்லி கொடுக்குற இடம் தான் இந்த இடம். ஆமென். இது வரலாம் நீங்கள் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம் அறியாமை நாட்களில், தேவன் அதை காணாதவர் போல இருந்திருப்பார். ஆனால் இனி வருகிற நாட்கள் அப்படிப்பட்ட நாட்கள் இல்லை. இனி வருகிற நாட்களில் நீங்கள் கட்டாயமாக தேவனுக்காக வாழ்ந்தே ஆகணும். ஆமென். சொல்லுங்க ஆமென். இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, கர்த்தர் இந்த காரியங்களை உங்களுக்குள்ள சொல்லி கொடுத்து உங்களை அடுத்த இடத்திலே வளர்க்க விரும்புகிறார். நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒருத்தர் படிங்களேன். நீதிமொழிகள் 5:21. ஓகே, இங்க பாருங்க, கர்த்தர் அடுத்து எதை அறிஞ்சிருக்காருன்னா, உங்க வழிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் சொல்றது, மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகளை எல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். வெயிட் போடுறது மாதிரி, புரியுதா? நல்லது ஒரு பக்கம் இருக்கு, கெட்டது ஒரு பக்கம் இருக்கு. இதுல எது ஜெயிக்க போகுது? அந்த தராசு. புரியுதா? பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இங்கே ஒரு பேனர் வச்சுருந்தோம், இப்போ டிசைன் பண்ணதுனால அதை எடுத்துட்டோம். அது பின்னாடி இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய நியாய தீர்ப்பு ஒரு தூக்கு நூல் அப்படி அப்படி விரலில் விட்டு கீழே அந்த குண்டு நூல் தொங்குறது மாதிரி, அந்த தூக்கு நூல் தொங்குறது மாதிரி அந்த படம் பூமியின் மேலே தொங்குறது மாதிரி போட்டிருந்தோம். புரியுதா? அவர் தூக்கு நூலை தன் கையில் பிடிச்சிருக்கிறார். அந்த நூலோட வேலை என்ன? நேர சீர்தூக்கி பார்க்கறது, மட்டத்தை கரெக்டாக பார்க்கணும். புரியுதா? அந்த நேர்கோடு கரெக்டாக அது பார்க்கும். இப்படி மேலே இருந்து இப்படி வச்சு ஒரு கட்டையை வச்சு செவத்தில் விட்டு பார்ப்பாங்க. கரெக்டாக கட்டலை அப்படின்னா, அப்படி மேடு இருந்துச்சுன்னா அதில் வந்து அது இடிக்கும். அப்படி புரியுதா? அந்த தூக்கு நூல் வச்சு அதை கட்டடம் கட்டுகிறவர்கள், இந்த பொருட்கள் செய்கிறவங்கெல்லாம் அதை வச்சிருப்பாங்க.
அதை வச்சு தான் தூக்கி பார்ப்பாங்க. அதே மாதிரி உங்களை கர்த்தர் நியாய தீர்ப்பு நாளில் அந்த தூக்கு நூல் விட்டு பார்ப்பாராம். அவருடைய விருப்பத்தை நீங்கள் செஞ்சிருக்கிறீங்களா? அப்படி விட்டு பார்க்கும்போது நடுவில் அந்த 50 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 50க்கு இந்த பக்கம் உங்கள் காரியம் வந்திருக்கணும். இப்படி பொருள் இப்படி நேராக இப்படி சமமாக நின்றுக்கப்படாது. இப்படி கொஞ்சமாவது உங்கள் நற்காரியங்கள் என்ன பண்ணணும், கீழே இறங்கி இருக்கணும். இப்போ நீங்கள் போய் ஒரு ஜாமான் வாங்குறீங்க, இப்படி நெருப்பாங்க காய், இங்கிட்டு ஒரு கல் இருக்கும், இங்கிட்டு காய்களை வச்சு நெருப்பாங்க. நீங்கள் காய் தட்டு இப்படி மேலே தூக்கிட்டு இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்துடுவீங்களா? போடு இன்னும் அப்படி சொல்லுவீங்க. ஏன் போடுப்பா, இன்னும் என்ன பண்ணாரு, இன்னும் வெயிட் சரியா வரல, அதை விட கொஞ்சமாவது கீழே வரணும். அவன் சொல்லுவான், அக்கா எனக்கு கட்டாது, சரியா வச்சுக்கிறேன் அப்படின்னு. இந்தா போடு அப்படின்னு அவன் போடாட்டி நீங்கள் ஒன்று எடுத்து கையில் வச்சுக்குவீங்க. எதுக்கு அப்படின்னா அப்படி கூட இருக்கணும். அதே மாதிரி தான் நியாய தீர்ப்பு நாளில் உங்கள் செயல் அப்படி தராசில் எப்படி இருக்கணும், கொஞ்சமாவது அவர் சீர்தூக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து லூக்கா 12வது அதிகாரம் 7வது வசனம். 12:7. ஓகே. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, எண்ணப்பட்டிருக்கிறது. புரியுதா? இதை தெளிவா என்ன பண்ணணும், நீங்கள் இதை தெரிஞ்சு கொள்ளணும். புரியுதா? இந்த மயிர் அப்படிங்கிறது நம்ம முடியை குறித்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. புரியுதா? முடியை குறித்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நாளடைவில் இது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி வந்துருச்சு. நாளடைவில் திட்டும்போது பார்த்தீங்கன்னா மயிராண்டி, மயிரை பிடுங்கி அப்படிலாம் திட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? என்னடா இவரே கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு அப்படிங்கிறது மாதிரி இருக்கா? இது என்ன அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் 2 குழு இருந்தாங்க. இந்துவில் ஒரு 2 குழு இருந்தாங்க. ஒரு குழு முடியெல்லாம் பிடுங்கிடுவாங்க. அவங்க உடம்புல வரக்கூடிய எல்லா குழுவையும் முடியையும் என்ன பண்ணிடுவாங்க, பிடுங்கிடுவாங்க. இந்த முடியெல்லாம் பிடுங்கினவங்களை பார்த்து இந்த முடியை பிடுங்காத ஒரு குரூப் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா மயிராண்டி அப்படின்னு மயிர் பிடுங்கி அப்படின்னு திட்டினாங்க. மயிர் பிடுங்கி அப்படின்னாங்க. இப்போ புரியுதா? இன்னொரு குரூப்பு முடிய சடை மாதிரி வளர்த்தாங்க. அவங்கள மயிராண்டின்னு இவங்க திட்டுனாங்க. ஆக்சுவலாக அது திட்டுற வார்த்தை இல்லை. ஆண்டி அப்படின்னா அந்த உங்களுக்கு தெரியும்ல, அந்த அதாவது தன்னுடைய வாழ்க்கையை ஒரு காரியத்துக்காக அர்ப்பணித்தவர்கள் ஆண்டி அப்படின்னு சொல்றது. இப்போ மயிரோடு இருக்கிற ஆண்டி, மயிரை பிடுங்கி ஆண்டி, இதுதான். நீங்கள் வரலாறுல போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு. நம்ம இதை கெட்ட வார்த்தைன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் திட்டிகிட்டு இருக்கிறோம். மயிராண்டி, மயிர் பிடிங்கின்னு திட்டிகிட்டு இருக்கோம். மயிர் வச்சிருக்கிறவங்க, மயிர் இல்லாதவங்கலாம் திட்டிகிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. பைபிள் தெளிவாக சொல்லும்போது இந்த மயிரை அப்படின்னு தான் சொல்லுது. இந்த முடிக்கு தமிழில் மயிரை அப்படி சொல்லியிருக்கு. அதை தான் இங்கே சொல்லும்போது சொல்லுக்கு இந்த 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 முடியை நம்மளுக்கு புரியணும்னா எப்படி சொல்லணும், முடியை அப்படி சொல்லணும். இந்த முடியை அவர் என்ன பண்ணி வச்சிருக்காராம், எண்ணி வச்சிருக்கிறாராம். அப்போ இந்த முடி விழுகிறத குறிச்சும் நான் கவலைப்படக்கூடாது, முடி நிறைய முளைக்கிறத குறிச்சும் என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. எனக்கு எவ்வளோ முடி இருக்கணும்னு அவருக்கு தெரியும். எவ்வளோ முடியெல்லாம் இருக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்காரோ அவ்வளோ முடி எனக்கு இருக்கு. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஆமென், அல்லேலூயா. ஸோ இது புரியுதா? ஸோ அப்போ இது மாதிரி இன்னும் நிறைய காரியங்கள் கர்த்தர் என்னை அறிந்து வைத்திருக்கிற காரியங்கள் பைபிளில் இருக்கு. நீங்கள் கொஞ்சம் தியானித்து பாருங்க, அது பிரயோஜனமாக இருக்கும். சங்கீதம் 139வது அதிகாரத்தில் 4வது வசனத்துக்கு வந்துருங்களேன். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அடுத்து இனிமே பேசுறது ரொம்ப ஜாக்கிரதையா பேச. என் நாவில்
சொல் பிறவாததற்கு முன்னாடியே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் அறிந்திருக்கிறீர். இன்னைக்கு நம்ம ஃபோனை கையில் எடுத்துட்டா நம்ம என்னெல்லாம் பேசணுமோ எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவோம். கடைசியாக கர்த்தாவே மன்னிச்சுக்குங்க கர்த்தாவே, ஏதோ புலப்பத்தில் புலம்பிட்டேன் கர்த்தாவேன்னு ஒரு ஜெபம் பண்ணி முடிப்போம். ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, வாயிலிருந்து வார்த்தை வந்துருச்சுன்னா ஜீவனோ மரணமோ ஏதோ ஒன்றை நீ என்ன பண்ணணும், அதன் கனியை நீ புசித்து ஆகணும். அது நன்மையா இருக்கலாம் அல்லது தீமையா இருக்கலாம். உங்க வார்த்தையின் அடிப்படையில் இருக்கு. ஸோ அதனால உங்க வாயை விட்டு வார்த்தை வெளியில வந்துருச்சுன்னா அந்த வார்த்தைக்கு நீங்கள் பலனை அனுபவிக்கணும். ஆமே. அது அம்மாட்ட சொன்னாலும், அப்பாட்ட சொன்னாலும், பாஸ்டர்கிட்ட சொன்னாலும், தலைவர்கிட்ட சொன்னாலும், யார்கிட்ட சொன்னாலும், அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன உண்டு, நீங்க பலனை, அதன் கனியை புசிக்கணும். அதனால ரொம்ப கவனமா, ரொம்ப ஞாபகமா உங்க வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்கள். கடைசியா ஒரு வார்த்தை பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போறோம். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்தின் பக்கமா திருப்பிடுங்களேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். ஆமென். அல்லேலூயா. நம்ம எதிர்கால தேவை என்ன என்பது கர்த்தருக்கு தெரியும். நிகழ்காலம் மட்டும் இல்லை, எதிர்காலம். அதான் இருக்கு அங்க சொல்ல நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை. எதிர்பார்த்திருக்கும் அப்படின்னா இன்னும் நடக்கல, நடந்துகிட்டும் இல்லை, நடக்க போகுது. ஃபியூச்சர் கண்டினியூஸில் வரக்கூடிய காரியம் இது. ப்ரெசண்டோ பாஸ்டோ ப்ரெசண்ட் கண்டினியூஸோ கிடையாது. இது எங்கே வரப்போகுது, ஃபியூச்சரில் ஃபியூச்சர் கண்டினியூஸாக இருக்க போகுது இந்த காரியம். ஃபியூச்சராகவோ அல்லது ஃபியூச்சர் எதிர்காலமாகவோ அல்லது எதிர்கால தொடர் செயலாகவோ அது என்ன இருக்கும், அது இருக்கலாம். அதான் சொல்லும்போது அந்த காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்ப உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி இருக்குது, இருந்துச்சு இல்லை, எப்படி இருக்கும், அதுதான் ஃபியூச்சர். அப்படிதான் எப்படி இருக்கும் என்பது அவருக்கு தெரியும். உங்கள் குடும்ப நிலை எப்படி இருக்கும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய எதிர்கால காரியங்கள் எப்படி இருக்கும், உங்க மரணம் எப்படி இருக்குங்கிறது வரையிலும், மரணத்துக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய காரியம் என்ன என்பதை குறித்தெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, அறிந்திருக்கிறார். ஸோ எதிர்காலத்தில் நான் என்ன பண்ணுவேன், இன்னைக்கே நகை விலையெல்லாம் இவ்வளவு போயிருச்சே அப்படின்னு கவலையெல்லாம் என்ன பண்ண வேணாம், பட வேண்டாம். புரியுதா? நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், நான் 2 பிள்ளை வச்சிருக்கனே, 3 பிள்ளை வச்சிருக்கனே, அதுவும் பொம்பளை பிள்ளையா வச்சிருக்கனே அப்படிலாம் இன்னைக்கு நிறைய பேர் அடிச்சுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ல ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களினாலும் வேண்டுதல்களினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். அப்படியே எழும்பி நின்று எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களினால தேவனுக்கு என்ன பண்ண போறோம், வேண்டுதல்கள்னாலும் விண்ணப்பங்களினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த போறோம். நல்ல வாய்களை திறந்து, என் காரியங்களை அறிந்திருக்கிறவரே, எனக்கு உண்டான எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்ல ஆரம்பிங்க. நல்லா வாய்களை திறந்து சொல்ல ஆரம்பிங்க. நம்ம இந்த ஜெப வேலையில் கர்த்தர் நம்மை நடத்தும்படி அவர் முன்குறித்து வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகாதது ஒன்றுமே இல்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி பாடப்பட்டது போல கர்த்தர் இந்த நாளில் நம்ம எல்லா காரியங்களிலையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றி கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா அப்படி சொல்ல ஆரம்பிங்க. கர்த்தருடைய நாமம் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறது, நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கி இருப்பான் அப்படி பைபிள் சொல்லுது. எனவே இந்த நாளில் கர்த்தர் சொன்ன பிரகாரமாய் நாம் கர்த்தருடைய காரியங்களை எல்லாம் ரொம்ப ஞானமா ரொம்ப கவனமா செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எனவே இந்த நாளில் கர்த்தர் மகத்துவமும் வல்லமையும் நிறைந்த ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கிறதற்கு எனக்கு உதவி செய்திருக்கிறார்.
அப்படி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரப்பா. எங்கள் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறவரே, எங்கள் இருதயத்தில் சொல் பிறக்குகிறதற்கு முன்னதாகவே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. போதுமானவரே, புதுமையானவரே, வாழ வைக்கிறவரே, உம்முடைய மகத்துவமான காரியங்களுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. அப்படி சொல்ல ஆரம்பிங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களை குறித்து எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறவரே, என் நினைவுகளை அறிந்திருக்கிறவரே, என்னுடைய எதிர்காலங்களை அறிந்திருக்கிறவரே, எதிர்காலத்தின் தேவைகளை அறிந்திருக்கிறவரே, நிகழ்காலத்தின் தேவைகளை அறிந்திருக்கிறவரே, கடந்த காலத்தின் தேவைகளை அறிந்து அவைகளை நிறைவேற்றி கொடுத்தவரே ஸ்தோத்திரம் அப்பா. என் இருதயத்தை அறிந்திருக்கிறவரே, என் எண்ணங்களை அறிந்திருக்கிறவரே, என் நினைவுகளை அறிந்திருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்றோம். அப்படி சொல்லி நல்லா கர்த்தரை துதிங்க. அப்படியே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகத்துவமும் வல்லமையும் நிறைந்த கர்த்தருடைய நாமத்தை நான் உயர்த்துறேன். அப்படி சொல்லி தைரியமாய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. கர்த்தருடைய நாமம் அது உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது. நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாயிருப்பாங்கன்னு சொல்லியிருக்குல்ல. அப்படியா இந்த நாளில் கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நிச்சயத்தோடு கர்த்தரை நாம துதிப்போம். அப்படியே ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, அவர்களுக்கு காரியங்களை சொல்லி கொடுத்திருக்கிறோம், காரியங்களை நினைவுபடுத்தி இருக்கிறோம். தேவனே, இவர்கள் செய்ய போகிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீர் அறிந்திருக்கிறது போல கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார் என்ற நினைவோடு, கர்த்தர் என்னுடைய அசைவுகளை அறிந்திருக்கிறார், கர்த்தர் என்னுடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவரை தமக்கு பிரியமானபடி வாழும்படி கர்த்தர் அதை சொல்லிக் கொடுக்கும்படி தன்னுடைய ஊழியக்காரனுக்கு மறைக்காமல் அவைகளை வெளிப்படுத்துகிறவர் என்ற காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு அறிந்து கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் அவைகளை புரிந்து கொள்ளட்டும். உம்முடைய பிள்ளைகள் இனி கவனமாய் இருக்கட்டும். ஆண்டவரை குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கிறதற்கு அவர்கள் என்ன தேவைகள் இருக்கிறதோ அதிலே நடக்க கர்த்தர் அவர்களை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்தத்தின் மறைவுக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி இந்த பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், விசேஷித்த நாட்களை ஆசரிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே பலப்படுத்தி சுகப்படுத்தி பாதுகாத்து நடத்துவீராக. நீர் அப்படி நடத்துகிறதற்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் மகிமை அடைவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.